டு பி ரியலி ஆனஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 8 years ஆஃப்டர் பீயிங் த சிஇஓ அண்ட் எவ்ரி திங் ஐ வாஸ் கான்டெம்ப்ளேட்டிங் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது டெக் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு விஷயம் உனக்கு தெரியல அப்படின்னும் போது யூ ஆல்வேஸ் ஃபீல் கியூரியஸ் அபவுட் லேர்னிங். ஐ ஹேட் இன்டராக்டிவ் வர்ச்சுவல் ரியாலிட்டி. யூ கேன் ஆக்சுவலி லிஃப்ட் திங்ஸ் இன்சைட் த இது இந்த அப்கிரேட் வெர்ஷன் ஆஃப் AR/VR. அது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் ஸ்பெயின்லேருந்து 15 lakhs வாங்கி ஐ குடன்ட் ஃபைண்ட் அ CTO, ஐ குடன்ட் ஃபைண்ட் அ கோஃபவுண்டர். செம்ம கடன். இது எப்படியே ஏஐ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகும், இதை ஃபியூச்சரில் ஒரு நாள் பண்ணுவோம். இப்போதைக்கு யூ ஹேவ் டு அக்செப்ட் தட் யூ குடன்ட் டூ இட். ஸ்கோப் ஃபார் ப்ராம்ப்ட் என்ஜினியர்ஸ் இருக்கு. அதோட சேலரி கட்டும் நான் சொல்லிடுறேன். ஹேஜன் வீடியோ டூல்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன், எடிட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எங்களோட ஓன் இமேஜ் ஜென்ரேஷன் இருக்குல்ல ஆர்கிடெக்சருக்கு நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் அ கம்யூனிட்டி ஆல்ஃபா கிளப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் வராங்க என்கிட்ட வந்துட்டு வாஸ்து பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காரு. ரெக்கார்ட் ஆயிடுச்சு வாஸ்துன்னு. இப் திஸ் ஏஜென்ட் வில் டெல் மீ 2 days ஒன்ஸ் நீங்கள் நர்ச்சர் பண்ணணும்ல, அதை வந்து கஸ்டமைஸ்டாக இவங்களுக்கு 10 வாஸ்து டிப்ஸ் டு ஃபாலோ. 4th day வந்துட்டு வாஸ்து இருந்தால் என்ன, அப்புறம் ஒன்று இது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ. ஏன்னா இங்கே எல்லாருமே ட்ரிப் மார்க்கெட்டிங் ஒரு ஃபாலோஅப்ஸ் என்ன பண்ணுறா ரேண்டமாக ஒன்று பண்ணுறோம், ஒர்க் ஆகாது. அண்ட் ஆல்சோ இந்த சேல்ஸ் கால்க்கு இது ஆட்டோமேஷனுக்கு வி டு ஹேவ் தட் ஏஜென்ட். நாங்கள் அந்த ஷீட்ஸையை வாட்ச் பண்ணுவோம். உனக்கு என்ன தேவை, 25ஆம் தேதிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். If you give a prompt, it will create your entire workflow for you. And it is connected with MCP. இது வந்து நான் இப்போ கிளாரிஃபை பண்ணணும். நல்ல வேலை இந்த டாபிக் வந்து கீழே அடிச்சிட்டாங்களா கமெண்ட் அடிச்சிட்டாங்க. வாங்கிட்டியா? நான் ஒரு தடவை வாங்கியிருக்கேன். ஸோ வெல்கம் டு டிராகன் டீ பாட்காஸ்ட் எபிசோட் 7. எங்களோட ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட 6 பாட்காஸ்ட் பண்ணிட்டோம். 7வது பாட்காஸ்ட்டில் நீங்கள் ஒருத்தர் தான் இந்த வேஷ்டி சட்டையில் வந்திருக்கீங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் இந்த காலா படத்தில் ரஜினி வந்தார், அந்த மாதிரி மாசாக இருந்த மாதிரி இருந்தது ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது பார்த்தேன் நான். ஸோ வெல்கம் அண்ணா SSR ஆன்லைன். ஃபஸ்ட்டு உங்கள் ஏன் இந்த SSR ஆன்லைன் ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் ஐ சீன் யுவர் வீடியோஸ். உங்களதும் வித் திரு ரைட், திருவோட இது பார்த்துருக்கேன். ஸோ ஐ பின் எக்ஸ்ப்ளோரிங் யாரெல்லாம் நம்ம ஊரில் ஏஜென்ட்டுக்கு எல்லாம் இருக்காங்களோ போய் ஃபாலோ பண்ணி வைப்பேன். மேதிங் அண்ட் உங்கள் குரூப் இதுலேயும் இருக்குது, அந்த ட்ராகன் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்கேன். ஸோ குட் அண்ட் த நேம் இஸ் ரியலி நைஸ், ட்ராகன் டீ பாட்காஸ்ட். நல்லா தட்ஸ் அ கேட்சி திங். ஒய் SSR அப்படின்னா, நான் யூகேலேருந்து ரிட்டர்ன் ஆனப்போ ஒரு ஃபேர்மில் ஒர்க் பண்ணேன், என் ஃப்ரெண்டோட ஃபேர்மு. அப்புறம் ஒரு 4 months பிரேக் எடுத்துகிட்டு ஐ வெண்ட் அண்ட் ஒர்க் வித் MNCs L&T அண்ட் சங்கல்பன் ஆர்கிடெக்ட். ஐம் பேசிக்லி an architect. அப்புறம் 2 years கழிச்சு ஐ ரீஜாயின் த சேம் ஃபேர்ம் ஆஸ் அ ஹெட் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் CEO. வந்தவுடனே இமெயில் ஐடி இருக்கும்ல, அது வந்து ஆல்ரெடி இன்னொரு பையன் இருந்தான் அதே பேரில், சிவராமன்ட்டு. அவன் எங்கள் ஜூனியர் தான் அவரும். ஸோ அதனால் இமெயில் ஐடி இது பண்ணாதப்போ சரி, அதனால் SSR@thecompany.name.com அப்படின்னு வரும். அப்படி தான் இது. அப்புறம் பசங்களை வந்து சார்னு கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி SSRனு கூப்பிடுங்க. தட் வாஸ் த வே வி வர். நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே யூகேலன்றதுனால அதை சொல்ல மாட்டாங்க. அப்போது சரி SSRனு சொல்லி தொலைங்கடா, அது வந்து கேட்க மரியாதை இல்லாமல் இருக்காதுல்ல. SSR இங்கே வாங்க, SSR இங்கே போங்க அப்படின்னா. ஸோ தட்ஸ் ஹவ் இட் வாஸ். பெட் நேம் மாதிரி தட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சுஷாந்த் சிங் ராஜ்புத் நிறைய பேர் இருந்தாங்க. டு பி ரியலி ஆனஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 8 years ஆஃப்டர் பீயிங் த சிஇஓ அண்ட் எவ்ரி திங் ஐ வாஸ் கான்டெம்ப்ளேட்டிங் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஜென்ரலி ஹெல்ப் பீப்புள். யாராவது ஏதாவது அட்வைஸ் கேட்டாங்கன்னா காட்டியும் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு சொல்லிட்டு வந்துடுவேன். தட்ஸ் த வே மை பிரெயின் ஆப்ரேட்ஸ். ஒரே நாளில் ஒரு 2-3 பேர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி SSR எனக்கு இதில் டவுட்டு, அவன் பிஸ்னஸ் செட் பண்ணுறதில்ல. எல்லா ஆர்கிடெக்ட்ஸ் என் கூட எப்போயாவது ஒர்க் பண்ணியிருப்பான், இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பான். ஸோ SSR அப்படின்னோடனே ஐ திங்க் மை ஒய்ஃப் ஆர் டோல், ஆமாம் உனக்கு SSRனு சொல்லி அவனாவது கால் பண்ணால் 1/2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணு, ஒழுங்காக வேலை பாரு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு வந்து ஹிட் மீ தட் ப்ராப்ளி மை நேம் சிவராமன் இஸ் சம்திங் தட் மை அம்மா கெப்ட். SSR இஸ் சம்திங் தட் ஐ மேட் ஃபார் யோர் செல்ஃப். அண்ட் அது அண்ட் சொல்லவும் நல்லா இருந்தது. ஸோ நான் ஆர்கிடெக்ட் SSRன்னு தான் சொல்லி வச்சுருப்பேன். ஐ ஹாவ் அ கம்யூனிட்டி Dehub of Architectsனு. ஸோ ஆர்கிடெக்ட் SSR பார்த்துருக்கேன். AR.SSR இருக்கு. ஆமாம், அது ஒரு வாட்டி காமெடி ஆச்சு. ஏதோ ஸ்டேஜில் ஏறும்போது RSSRன்ட்டானுங்க. எங்கள் ஃபீல்டில் வந்து யாருக்கும் தெரியாது பெருசாக. DRனா டாக்டர்னு போடணும்னு தெரியும், ARனா தெரியாது. ஸோ அதனால் ஃபுல்லாக எழுதுவேன் எப்பயுமே ஆர்கிடெக்ட் SSRனு எழுதுவேன். அது SEOக்கும் ஒர்க் ஆகும், இன்ஸ்டாவில் போய் தேடினா வந்துடும். இப்போ லாஸ்ட் 6 months வந்து ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் இன் தமிழ். ஐ ஜஸ்ட் வைடன் மை ஸ்கோப். ஐ வாண்டட் டு ரீச் அவுட் டு த யங் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, சென்னையில். தமிழில் ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் ஐடென்டிட்டி, பர்சனல் ஐடென்டிட்டி. பிராண்டிங்னு சொல்ல மாட்டேன் நான். பட் ஹூ ஆம் ஐ, வாட் எவர் ஐ டூ. நமக்கு என்னெல்லாம் தோணுதோ ரீல் பேசலாம், அவங்களும் பார்க்குறாங்க. முக்கியமாக நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு பெஞ்சு மேலே உட்காந்துட்டு, அது வந்து தேங்க்ஸ் டு மை டீம். எனக்கு வந்து டவுன் ஸ்காலர்ஸ் இருக்காங்கல்ல, இப்பாஃப்ரா, ஐஸ்வர்யா, தே ஆர் மை கன்சல்டன்ட்ஸ் ஃபார் மை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், பர்சனல் பிராண்டிங்.
அதில் குஹன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து இந்த பொசிஷன் தான் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்குது அந்த பொசிஷன். அது நான் 2 ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் நடுப்புற ஒரு தடவை எங்கள் வீட்டிலேருந்து ஷூட் பண்ணோம். அந்த பையன் ஃபோன் பண்ணி, இல்லை நீங்கள் திருப்பி அடுத்த செட்டு வந்து நீங்கள் அங்கே தான் உட்காரணும் அப்படின்னா, அது என்னமோ அமைஞ்சது, அது ஆஃபீஸ் செட்டப்பு ஃபார் த அட்டையர் வேர், அதனால் அப்படியே இருந்தது. எனக்கு வந்து ஒரு கேஷுவல்னஸ் பிடிச்சிருந்தது. இல்லைனா நம்ம உட்காந்து எப்படியும் இதை பார்த்து சைடில் தான் பார்த்து பேச போகிறோம். இதுனா யார்கிட்டயோ ஒரு ஜூனியர்கிட்ட பேசுகிற மாதிரி, யாரோ ஒரு சீனியர் காலேஜ் சீனியர் ஒரு காலேஜ் ஜூனியர்கிட்ட பேசுகிற மாதிரி, தட் டோன் ஒன்லி ஐ மெயின்டைன். அப்படி தான். ஸோ இட்ஸ் செட் ஆயிடுச்சு. அப்போ எப்படி நான் திடீர்னு லைக் ஆர்கிடெக்ட் ஒரு ஃபீல்ட் தட்ஸ் ஒன் வெர்டிக்கல், திடீர் ஜம்பிங் இன்டு ஏஜென்டிக் நான் ரிலேட்டடாக நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஐ ஃபீல் லைக் ஸ்டண்ட். என்னடா திடீர்னு இவர் வேறு பேசிகிட்டு இருந்தார், ஏஜென்ட்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது தான் that draw me attention. Okay. So basically I'm an entrepreneur. Architecture is the profession I studied. I've run a company which had 120-150 people across 4 cities. So obviously I need to be very system oriented, process, systems, delegation, checking. அது அப்படி இல்லைனா you can't run. Okay. So அதனாலேயே that CEO mentality was there. And I'm a techno enthusiast. நான் பயாலஜி ஸ்டூடெண்ட், எனக்கு கோடிங் தெரியாது. ஓகே, அது தெரியாதுன்றதுனாலே நீ பயாலஜி. நான் பயாலஜியோட ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, அதெல்லாம் நான் யூஜியில் படிச்சிருக்கேன். ஓகே, எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து டெக்கு பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு விஷயம் உனக்கு தெரியல அப்படின்னும் போது யூ ஆல்வேஸ் ஃபீல் க்யூரியஸ் அபவுட் லேர்னிங். நான்லாம் வந்து 15 வீக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் தீபக்னு ஒருத்தர் இருக்கார், சேலம்கார், பாம்பேயில். அவரோட பேட்ச் 4 நான். 15 வாரம் ஒன்று வேர்ட்பிரஸ் வெப்சைட் பண்ணுறது, லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறது, ஜூம் ரெக்கார்டிங் பண்ணுறது, அதெல்லாம் டாஸ்க்கு முடிச்சா 1000 ரூபா காசு தருவார். நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் அவரோட இன்டர்ன்ஷிப் வாஸ் த பெஸ்ட்டு. ஐ லேர்ன்ட் எவ்ரி திங், நாட் டு டூ பட் டு ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் ஐ நீட் டு. இப்போ நாளைக்கு ஒரு ஏஜென்சியோட ஒர்க் பண்ணோன்னா அவன் என்ன பேசுகிறான்னு தெரியணும்ல. கரெக்டு. அது என்னது சிபிஏவா, காஸ்ட் பர் அக்விசிஷனா, வாட் எவர், அது சொன்னா அது என்னென்ன தெரியணும். சிபிஆர் ஓரளவுக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அந்த மாதிரி பண்ணேன். ஸோ இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ ஏஐ ஸ்டார்ட் அப் வே பேக் இன் 2020. தட்ஸ் வாவ். ஓகே, ஸோ எப்படின்னா, ஐ எம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம். அதில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ரீட்டைல் பிராண்ட்ஸுக்கு கோ டு மார்க்கெட் சொல்யூஷன் பண்ணுறாரு. அவங்க தேவர் ப்ரிப்பேரிங் ஏஐ டூல், ஏஎம்எல் அந்த டூல். நான் 2020 சொல்கிறேன். ஓப்பன் ஏஐ அந்த இது வந்து 2023 வந்தது. அவங்க என்னென்னா, அந்த ரீட்டைல் ஸ்டோர்லலாம் ஃபோட்டோ எடுத்தால் ஸ்டாக் எப்படி இருக்குது, என்ன ரீஷபிள் பண்ணணும்னு இது பண்ணாங்க. ஸோ பேசிக்காக ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு ஒரு பிஓசி ஒன்று காட்டினார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஐம் ஆர்கிடெக்ட். எங்களுக்கு காஸ்டிங் இஸ் அ பிக் ஹெடேக். ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸோ வீடோ, ஃபால் சீலிங் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, வார்ட்ரோபு, ஃப்ளோரிங், லைட்டு, கர்டன், எல்லாத்துக்கும் ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் டிசைனர் ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் அ பில் ஆஃப் குவான்டிட்டி. அதை ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தா அவங்க கோட் பண்ணி தருவாங்க. ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோம். நாங்கள் நம்ம பசங்க இருக்காங்களே, ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோம். கான்ட்ராக்டரும் கோட் பண்ண மாட்டா. எல்லாம் பண்ணும்போது ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிளைண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல எக்ஸ்ட்ரா 1 lakh 2 lakh. ஸோ அப்போ என்னென்னா, எனக்கு அந்த இது ஆகிடக்கூடாதுன்றதுனால நான் எல்லாத்துக்கும் லிஸ்ட்டு போட்டு பயந்து போய் எல்லாத்துக்கும் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ இந்த ப்ராசஸ் வில் டேக் 10 days டைம். இப்போ நான் வார்ட்ரோபுக்கு காஸ்டிங் பண்ணணும்னா, அது 8க்கு 4 ப்ளைவுட் இருக்கும்ல, அதை வெர்டிக்கல் பேனலு, ஹாரிசான்டல் பேனல், அதில் போடுற சேனல், ட்ராவரு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதோட காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, இதுக்கு நான் ஃபேக்ட்ரிஸ் கிட்டேருந்து கோட் வாங்கணும், ஃப்ளோரிங்க்கு கோட் வாங்கணும், லைட்டிங்க்கு கோட் வாங்கணும், வெண்டார்கிட்டேருந்து கோட் வாங்கி அப்புறம் தான் ஐ ஹேவ் டு சப்மிட் டு மை கிளைண்ட். இதுக்கு 10 நாள் ஆகும் ப்ராசஸ். அண்ட் எல்லாமே கஸ்டமைஸ் டிசைன். நம்ம வந்து மாடுலராக ஷெல்ஃப்லேருந்து எடுத்து பண்ண முடியாது. வி ஆர் டூயிங் ஹை அண்ட் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே, இந்த இதை பார்த்தோன்னே தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் சால்விங் மென்டாலிட்டி ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் கம்ஸ் இன், அண்ட் தட்ஸ் வாட் இஸ் நீடட் ஃபார் ஏஐராக. இன்றைக்கி யாரோ ஒருத்தங்க இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் வேணும். ஏஐ நிறைய யூஸ் கேஸ் பண்ணலாம்னா, இதில் வந்து என்ன முக்கியமாக ஏஐலனா, உனக்கு எந்த இடத்துல ஃப்ளோ ஒர்க் ஆகணும், என்ன ஃப்ளோ ஒர்க் ஆகணுன்றது தான் உனக்கு தெரியணுமே தவிர, நீ என்ன டெக்னாலஜி வந்து நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குது. நீங்கள் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எல்எல்எம் பற்றி நான் சொன்னனாலே, ஓப்பனே இல்லைன்னா ஜெமினை இருக்குது, கிளாட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதுக்குன்ட்டு நீங்கள் அந்த இடத்துல எதுக்கு எல்எல்எம்ன்றது வேணும் இல்லையா? பாதி பேருக்கு அதான் எல்எல்எம்னா புரியாது, சாட்ஜிபிடியை தாண்டி தெரியாது. ஸோ கம்மிங் பேக் டு தட், நான் என்ன பண்ணேன்னா 3D வியூ ஆஃப் அ ப்ராஜெக்ட் நான் உள்ளே கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டிஃபைன் இது வார்ட்ரோபான்னு கேட்கும். ஆமான்னா இது ஓப்பனபிளாக ஸ்லைடிங்கான்னு கேட்கும்.
ஸ்லைடிங்னு சொல்லிட்டேன்னா உள்ளே கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னு காட்டும். எத்தனை ஷெல்ஃப் எத்தனை ட்ராவர்னு நான் ஒரு 30-40 ஆப்ஷன் இருக்கும். இவன் சூஸ் பண்ணணும். ஐ ஹேட் திஸ் ஒரு ஷாப்பிங் கார்ட் எக்ஸாம்பிள் ஜேர்னி மாதிரி கொடுத்துருந்தேன். பசங்களுக்கு அதான் தெரியும், ஆர்கிடெக்ட் டிசைனருக்கு. அவன் சூஸ் பண்ணிட்டே வருவான். அப்புறம் கலர் ஸ்கீம் என்ன ஃபினிஷ் பண்ணும், ப்ளைவுட் என்ன மெட்டீரியல், லேமினேட் என்ன மெட்டீரியல், உன்னோட ஹார்ட்வேர்லாம் என்ன மெட்டீரியல், ஹெட்டிச்சா ஹெப்கோவா, இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி கேட்டால் ஒரு டேட்டா பேஸ் ஃபுல்லாக ஐ ஹேட் த காஸ்டிங் ஆஃப் ஆல் பிராண்ட்ஸ். ஒரு 30 மெட்டீரியல் கேட்டகரி ஒரு 10 பிராண்டுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். ஒன்னொரு இதில் இந்த சூஸ் பண்ணதோட மெஷர்மெண்ட்ஸ் யூனிட் காஸ்ட் மெத்தடுக்கு இருக்கும். ப்ளஸ் அந்த கலர் ஸ்கீம் எல்லாத்தையும் போட்டு பண்ணால் ஒரு 50 பேஜ் பிபிடி ஆட்டோமேட்டிக்காக வரும். விச் வில் டேக் 10 days டைம். 2020 ஐ ஸ்டார்டட். அண்ட் அதோட சேர்த்து ஐ ஹேட் இன்டராக்டிவ் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இன்டராக்டிவ் வர்ச்சுவல் ரியாலிட்டினா யூ கேன் ஆக்சுவலி லிஃப்ட் திங்ஸ் இன்சைட் த இது ஓப்பன் பண்ணி ட்ராரில் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிச்சன்லாம் இருக்குது, கார்னர்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த அப்கிரேட் வெர்ஷன் ஆஃப் AR/VR. ஸோ அது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் ஸ்பெயின்லேருந்து 15 lakhs வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணி அதிலிருந்து வர டேட்டா வச்சு தான் இந்த காஸ்டிங் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணேன். ஐ ஃபினிஷ்ட் 80%. ஐ குடன்ட் ஃபைண்ட் அ CTO, ஐ குடன்ட் ஃபைண்ட் அ கோஃபவுண்டர். செம்ம கடன் போதும்டா அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஆல் திஸ் வைல் ஐ வாஸ் க்ரோயிங் மை ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் மஷ் அண்ட் மை கம்யூனிட்டி Dehub of Architects. இதுவும் பண்ணேன். தென் அப்போ வந்து டெக் இல்லை அண்டு அந்த டெவலப்பரால் சில ஃபீச்சர்ஸ் பண்ண முடியல. இந்த OCR இருக்கு இல்லையா, பிடிஎஃப்லேருந்து எனக்கு கேட்லாக் எடுக்கும்போது அந்த இமேஜோடு சேர்த்து டெக்ஸ்ட்டும் எனக்கு வரணும். அப்போ தான் என் டேட்டா பேஸில் உட்கார வைக்கணும். புரியுது. அண்டு ஒரு வெண்டரும் ஒரு பிராண்டும் வேறு மாதிரி வச்சுருப்பான். அதை எங்களால் பண்ணவே முடியல. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 6 மாதம்னு சொன்னது. நான் ஐ லாஸ்ட் டீம் அண்ட் ஐ ஹேட் டு சேவ் மை செல்ஃப் அண்ட் சேவ் மை ஆன்கோயிங் பிஸ்னஸஸ்ன்றதுனால இது எப்படியே வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகும், இதை ஃப்யூச்சரில் ஒரு நாள் பண்ணுவோம். இப்போதைக்கு யூ ஹேவ் டு அக்செப்ட் தட் யூ குடன்ட் டூ இட். சொல்லுவாங்களே ஒரு ஸ்டார்ட் அப்லாம் வந்து நம்மளா ஒத்துக்காத வரைக்கும் அது ஃபெயிலியர் கிடையாது. ஆமாம், நம்ம எப்போ அது நம்மளே அது மூழ்கடிக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. நோபடி வில் ஹேவ் தட். அந்த ஒரு கிளாரிட்டி வேணும் இதை ஸ்டாப் பண்ணணும்னு. நான் பண்ணிவிட்டு அது வந்து இட் டுக் அ பிக் டோல் ஆன் மை மென்டல் மைண்ட் செட்டு. அது காலேஜில் பிரேக்கப் ஆனால் ஒரு 6 மாதம் சுத்தம்ல, நான் அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம். காசு போனதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஐயோ பண்ண முடியலையேடா, என்ன பண்ணியிருக்கணும். டீம் ஐ டென்ட் ப்ராப்பர்லி செல் த விஷன் டு த டீம். டீம் கொஞ்சம் டிசக்ரேட் ஆகிட்டாங்க. அகைன் ஐ வில் ஹேவ் டு டேக் த ப்ளேம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் திங் வித் AI. அப்புறம் தென் ஒரு 100 AI டூலுக்கு மேலே பெய்டு டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஹேஜன்லாம் 2 years பேக் ஐ கெப்ட் ஹேட் மை அவதார். ஐ மேட் இட் ஸ்பீக் இன் ஈவெண்ட். SIT காலேஜில் AI பற்றி கான்க்ளேவ் கீனோட்டாக கூப்பிட்டாங்க. நம்ம சும்மா பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் ஆன் ஸ்டேஜ் என்னோடய அவதாருக்கு ஸ்கிரிப்டை கொடுத்து அதை வந்து அங்கேயே ரெண்டர் பண்ணி ப்ளே பண்ணேன். லைட்டாக மிஸ் ஆகிருந்தால் மானம் போயிருக்கோம். பட் தட்ஸ் வாட் இட் இஸ் அண்ட் இட் ஸ்போக். ஸோ நிறைய டூல்ஸு வீடியோ டூல்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். எடிட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்களோட ஓன் இமேஜ் ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஆர்கிடெக்சருக்கு நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ ஹாவ் அ கம்யூனிட்டி ஆல்ஃபா கிளப் த்ரூ Dehub. ஐ டீச் பிஸ்னஸ் டு ஆர்கிடெக்ட்ஸ். உங்களோட ஸ்டோரியில் நிறையா பார்க்குறதே அந்த ஆல்ஃபா கிளப்போட மீட்டிங்ஸ். ஆமாம். ஸோ அது அவங்கள என்ன பண்ணியிருக்கோன்னா தே டூ மார்க்கெட்டிங் எவ்ரிடே 1 to 2. ஒரு நாள் ஆர்கிடெக்சர், ஒரு நாள் இன்டீரியர், ஒரு நாள் பிஸ்னஸ், ஒரு நாள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு நாள் இன்டீரியர் எக்ஸிக்யூஷன் 5 பிரித்து விட்டுட்டோம். அவங்கெல்லாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்ல. ஸோ அவங்களே வந்து இது போட்டு ரிவர் சைடில் போட்டு லைவ் ஸ்ட்ரீமிங், லிங்க்டின்ல லைவ் ஸ்ட்ரீமிங் போகும். ஏன்னா அப்போ தான் அவன் கண்டென்ட் பண்ணுவான். ஸ்கிரிப்டை வச்சு லிங்க்டின் போஸ்ட்டு, இன்ஸ்டாகிராம். ஸோ ஒன் திங் ஆஸ் அ பிஸ்னஸ் மென்டர் வாட் ஐ ரியலைஸ்ட் வாஸ், இங்கே நாலேஜ் வந்து கொட்டி கிடக்கு. யூடியூப் இருக்குது, எங்கே போனாலும் புக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பேசிக்காக அந்த கரெக்டான நாலேஜை கன்சியூம் பண்ணி அதை அப்ளை பண்ணணும்ல, அதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளம். ஸோ நான் 4 years ஒர்க் ஷாப்லாம் வச்சுருக்கேன். 3 day ஒர்க் ஷாப், 50 பேர் 100 பேர் வருவாங்க. நான் நல்லா காசு பார்த்தேன். ஆனால் எவனும் அதை அப்ளை பண்ண மாட்டான். அப்ளை பண்ணாததுனால எனக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ அதனால் ஐ ஸ்டார்டட் ஆல்ஃபா கிளப். எவ்ரி சண்டே கிளாஸு குரூப்பு போட்டுட்டு டெய்லியும் வந்து டியூஷன் வாத்தியார் மாதிரி இதை பண்ணியான்னு கேட்டால் தான் அவன் பண்ணுவான். அவன் பண்ணால் தான் அவன் பிஸ்னஸ் வளரும். ஸோ தட்ஸ் ஆல்ஃபா கிளப். ஸோ இவங்களுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு அப்போ நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் போகணும்ல. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். இப்போ நம்ம மல்டிபிள் பிஸ்னஸ் வராங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயே நிறைய வெர்டிகல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து இப்போ என்னென்னா பிட்ஸ் அண்ட் பீஸ். இப்போ நான் சொன்னேன் ரிவர் சைட் சொன்னேன், அப்புறம் காமா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஐ நீடட் சம்திங் வேர் நான் செய்கிற மாதிரி அந்த ப்ராசஸை செய்யணும். அவன் ஒன்று பண்ணுறான்னா அதை செக் பண்ணணும். அண்ட் அப்போ தான் நல்லா ஸ்கேல் பண்ண முடியும் போது தட்ஸ் வென் ஐ டைவ்ட் இன் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஏஜென்டிக் AI. இது பார்த்த உடனே நல்லா இருந்தது. ஃபார்ம் வைஸ்னு ஒரு இது இருக்கும் பிளாட்ஃபார்ம். ஒன்றும் இல்லை, பேசிக்காக உங்கள்கிட்டருந்து ஒரு 4 இன்புட் வாங்கினா ப்ராம்ப்டிங் தான் இங்கே பெரிய பிரச்சனை. ஒழுங்காக ப்ராம்ப்ட் பண்ண மாட்டான். பண்ணாமல் சாட்ஜிபிட்டியை குறை சொல்லிகிட்டு இருப்போம். ப்ராம்ப்டிங் ஒழுங்காக பண்ணால் அது கிளி மாதிரி நீ என்ன சொல்லி தெரியாது அதை பண்ணும். நீ குட் மார்னிங் சொல்ல சொன்னால் குட் மார்னிங் சொல்லும்.
வாடா டேன்னா வாடா டே சொல்ல. நானும் திரும்ப ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் போட்டு அதில் வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் அது உண்மைதான். லைக் த ஸ்கோப் ஃபார் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் இருக்கு. ஆனால் அதோட சேலரி கட்டும் நான் சொல்லிடுறேன். ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 12,000 20,000 தான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் முடியாத காரியம். ஏன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் அ சிஎஸ்சி ஆர் ஏ அண்ட் எம்எல் ஸ்டூடெண்ட். ஆமாம், புரிஞ்சுங்களா? இது வந்து நான் இப்போ கிளாரிஃபை பண்ணணும். நல்ல வேலை இந்த டாபிக் வந்து கீழே அடிச்சிட்டாங்களா கமெண்ட் அடிச்சிட்டாங்க. வாங்கிட்டியா? நான் ஒரு தடவை வாங்கியிருக்கேன். நான் என்னென்னா இவருக்கு பீயிங் சீனியர்ஸ் ஸ்ரீராம் அவருக்கு பாட்காஸ்ட் கொடுக்கும்போது ஒரு ஃப்ளோவில் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது இஃப் யூஆர் அட் யர் 20s அண்ட் ஒரு கையில் ஒரு நல்ல டிகிரியோட கடன் எதுவும் இல்லைன்னா யூ கேன் பிகம் டாப் 1% இந்த வேர்ல்டு. அந்த கேனை மறந்துட்டேன். யூ ஆர் இந்த டாப் 1%. அவங்களும் எடிட் பண்ணி போட்டாங்க. வியூஸ் போகுது, 5 lakh வியூஸ் போகுது. கீழே வந்து திட்டுறானுங்க, யார் என்னன்னே தெரியாமல் வந்து திட்டுறான். நானும் சொல்லடி அந்த கேனுன்றதை விட்டுட்டேன்டா, தயவு செஞ்சு விட்டுருங்கடானா மனசாட்சியே எல்லாம் திட்டுவான். நம்ம பசங்க அந்த 99 பேர் பாராட்டுவான், அது நல்லா தான் இருக்கும், டோப்பமின் வரும். ஆனால் அதில் ஒருத்த வந்து கமெண்ட்டில் கலாய்வான் பாரு, அவன் யார் மேலே காண்டோ நம்மளும் திட்டிட்டு போவோம். அதெல்லாம் சகஜம். ஸோ பேசிக்லி அந்த ஃபார்ம் வைஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்த டூல். அது என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கினா சிஸ்டம் ப்ராம்ப்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு அவுட்புட் வரும். அண்ட் யூ கேன் கனெக்ட் எனி எல்எல்எம் டு இட் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது ரொம்ப ருடிமெண்ட்ரியான விஷயம். ஸோ அது இருந்தது. அப்புறம் பிக்காக்ஸா சம்திங். நீங்கள் இப்போ எனி எல்எல்எம்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, இதுலேயே ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் ஆகுது. நீங்கள் நிறைய பேர்த்துக்கு எந்த எல்எல்எம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னே தெரியாது. ஆமாம், அதே மாதிரி எந்த எல்எல்எம் சூஸ் பண்ணுறோமோ அதோட மாடல்ஸ் எதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஐடியாவே இங்கே நிறைய பேர்த்துக்கு இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாய்ஸ் ஏஜென்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் 3.5 டர்போ, அதுக்கப்புறம் 4, இது மாதிரி கிளஸ்டர், இது மாதிரி நிறையா இருக்குது. நான் ChatGPTக்கே சொல்கிறேன், லைக் ஓப்பன் இது மாதிரி டீப்கிராம் யூஸ் பண்ணும்போது நோவா 1 யூஸ் பண்ணணுமா 2 யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி என்னென்ன மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனே இங்கே ஐடியா இல்லாமல் இருக்காங்க. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பேசிக்லி நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் இல்லை ஏஜென்டிக் ஏஐ இல்லை வந்து ஏஐ கல்ச்சர். இப்போ உங்கள் பேர் நான் சொல்லணும்னா ஏ அட்டி, அந்த அட்டியில் வந்து நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, பெர்ப்ளெக்சிட்டியில் ஒரு இது போட்டே வச்சுருக்கேன். இவங்க தான் வாரம் ஏதாவது நான் அப்டேட் பண்ணுறானா, அதனால் நான் என்னென்னா அந்த பெர்ப்ளெக்சிட்டியாக ஒரு த்ரெட் ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு அப்டேட் மட்டும்தான் சொல்லுவேன். நான் அப்டேட் சொன்னேன்னா இந்த மாடலில் இதெல்லாம் அப்டேட் ஆகிருக்கு, இமேஜுக்கு இது இருக்கும். நான் வாய்ஸ் நிறையா யூஸ் பண்ணதில்லை, பட் இமேஜு, வீடியோஸு, டெக்ஸ்ட்டு, அந்த ஸ்க்ராப்பிங் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு கரெக்டாக சொல்லிவிடும். ஸோ வென் ஐ கிரியேட் மை ஏஜென்ட்ஸ் நான் அப்போ போய் அப்டேட் பண்ணிப்பேன். ஏன்னா இது தேர்ஸ் நோ அதர் வே, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பெர்ப்ளெக்சிட்டியில் அதை போட்டு எப்போயுமே அதை ஒன்று வச்சுருக்கேன், அதை பின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் கேட்டேன்னா அது அன்றைக்கி என்ன இருக்கோ சொல்லுவேன். ஏன்னா இதை பிரிண்ட் எடுத்து சார்ட் போட்டு ஓட்டலாமான்னு நினச்சேன். அந்த பிரிண்ட் எடுத்து நான் சார்ட் போட்டு ஓட்டுறதுக்குள்ளே இன்னொரு அப்டேட் வந்துடும். அதுவும் இன்னொரு எல்எல்எம், அந்த புதுசாக ஒரு எல்எல்எம் இருப்பான், அவன் எங்கே இருக்கானே தெரியாது. நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஐ வாண்டட் டு கிரியேட் அ ரேப்பர் டூல். என்னென்னா ஐ ப்ரெடிக்டட், ஸ்டில் ஐ ப்ரெடிக்ட் என்னென்னா ஒரு 3 months 6 months கிரியேட்டிங் தி ஏஜென்டிக் ஏஐஸ் ஃபார் பர்டிகுலர் டொமைன்ஸ் வில் பிகம் வெரி ஈஸி. நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணால் அதுவே உங்களுக்கு ஏஜென்ட்ஸு, ஆர்கெஸ்ட்ரேட்டர் இதெல்லாம் வச்சு எந்த எல்எல்எம்மோ போட்டு ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். டொமைன் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்க, சால்வ் பண்ணுறவங்க, கோச்சஸ், கன்சல்டன்ஸ்லாம் செம்ம இது. ஆனால் அந்த ப்ராப்ளம் வில் பி ஹவு டு மானிட்டைஸ் இட். ஆனால் நீங்கள் ஹவு டு மானிட்டைஸ் இட்னு சொல்கிறீங்க. இப்போ இருக்கிறது கர்சரு, லவபிள், ரெப்ளிட் இதெல்லாமே இருக்குது. இங்கேயுமே நீங்கள் வந்து உங்களோட லைக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணலாம். பட் இங்கே என்ன பிரச்சனையாகுதுன்னா, நீங்கள் இப்போது க்ளவுட் கொண்டு வந்துட்டான், அது வேறு விஷயம். நான் அந்த வேறு விஷயத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன். ஒரு பேஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். அந்த டிப்ளாயில் நானும் லவபிளில் ஒரு இது பண்ணேன். நான் எப்படி பார்ப்பேன்னா, எனக்கு அந்த யூஎக்ஸ் இருக்குல்ல, அதை நான் இன்னொருத்தட்ட சொல்லி பண்ணுறதுக்கு பதிலாக பேஸை நான் ரெடி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக யூ நீட் அ டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் டு ஃபினிஷ் இட் ஆஃப். இங்கே எப்படி ஆகுனா, எனக்கு வந்து இப்போ டெவலப்பர் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர் கொண்ட டீம் இருக்குன்னா அந்த 5 பேரில் 2 பேர் சர்வைவ் ஆகிடுவாங்க. 3 பேர்த்துக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை இருக்க தான் போகுது, ஏன்னா இந்த மாதிரி டூல்ஸ் வராதனால. ஆனால் அந்த 2 பேரும் எப்படி இருப்பான்னா, ChatGPTயில் ப்ராம்ப்ட் எடுத்து கோட் அடிக்கிறவனா இருக்க மாட்டான், ChatGPTக்கே ஒரு கோட் அடிக்கிறவன் இருப்பான் இல்லையா. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக இருந்தால் தான் இந்த மாதிரி மார்க்கெட்டில் த சர்வைபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன கோச்சஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இந்த விஷயத்தை மானிட்டைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ஏஜென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். நான் உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டேன், எல்லோரும் ஏஜென்ட் பண்ணுறான். ஏஜென்ட்டை சொல்லித்தரது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு, ஓகே, எல்லோரும் பண்ணுறோம், நானும் பண்ண தான் போகிறேன். ஆனால் அந்த ஏஜென்ட்டை வச்சு எப்படி காசு பண்ணுறது, ஒரு ஏஜென்சி எப்படி பண்ணுறதுன்னு இங்கே பெருசாக யாரும் கிராக் பண்ணல. வெரி ஃபியூ பீப்புள் ஆர் டூயிங் இட்.
ஸோ சின்ன ப்ரொமோஷன் ஜென்எக்ஸ் ஏஎஸ் டீம் நாங்கள் பண்ணுறோம். சரி, அதான் வந்தவொடனே கேட்டேன் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வெறும் கிளாஸானு. நான் அதான் சொல்லேன், இப்போ மனோஜ் திரு அவங்க ஏஜென்சி ரன் பண்ணுறாங்க, தே ஆல்சோ டூ திஸ். எக்ஸாக்ட்லி. இப்போ ஃபார்ஜ் மைண்ட் சொல்லி நிஷாந்த், ஹி ஆல்சோ டஸ் அ ஏஜென்சி. என்னது நான் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் நிஷாந்தோட. ஐ வாண்ட் டு கிராக் திஸ் ஏஏ ஏஜென்சி செட்டப். அடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் want to deploy it for businesses, mostly construction. அதை பண்ணிவிட்டு தென் ஐ வில் வாண்ட் டு டீச் இட் டு ஏஐடி. ஏன்னா ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் நாலேஜ் சொல்கிறோம், அது வந்து ஒரு டூல். N8N இல்லை மேக்கோ லேங்ஃப்ளோவோ இதெல்லாம் வந்து டூல்ஸ் சொல்லி கொடுத்துடலாம். அதை வச்சு அந்த பையன் என்ன பண்ணுவான், அதான் காலேஜும் பண்ணியிருக்குல்ல. நம்ம காலேஜில் நான் எப்போயுமே என்ன சொல்லுவேன், கையில் ஒரு டிகிரி கொடுத்துட்டாங்க, பெரிய பால். அந்த பாலை வச்சு ஃபுட்பால் ஆடணுமா, பேஸ்கெட் பால் ஆடணுமா, வாலிபால் ஆடணுமா, என்ன ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன் சொல்லியே தர மாட்டானுங்க. அதாவது அந்த நாலேஜ் வச்சு நீ எப்படி சர்வைவ் ஆகணும், ஜாபுக்கு எப்படி போகணும், இல்லை பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு காலேஜில் சொல்லி தர மாட்டான். தே டோன்ட் நீட், டிகிரியை மட்டும் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் சொந்தமாக அடி வாங்கி தான் எல்லாருமே செட் பண்ணுறான். ஸோ நான் சால்வ் பண்ணுறதே அந்த விஷயத்தை தான். ஆல்ஃபா கிளப்பில் அதான் பண்ணுறேன். ஏஐடியில் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதோட நுவான்சஸ் தெரிஞ்சு எப்படி கிளைண்ட் ஆன்போர்டிங்லேருந்தே பண்ணி எப்படி நீங்கள் டிப்ளாய் பண்ணுற, எப்படி இது பண்ணணும்ல, மந்த்லி அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். புதுசாக டூல் வரும்போதெல்லாம் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இதை ஒரு 6 months பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லித்தரலான் இருக்கேன். எங்கள் சிம்பிள் லாஜிக்கில் இப்போ எங்கள் கம்பெனியில் எடுத்துனா டீம் இருக்காங்க, டீம் கூட சேர்த்து ஒரு 26-27 ஏஜென்ட் இருக்குது. எங்கெங்கன்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துலலாம் இது. ஆனால் அதுக்கு ஃபியூலிங் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும்தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபியூலிங் காஸ்ட்டில் வந்து இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், போக போக கம்மியாகும். தட்ஸ் மை எவர் கிரீன் சொல்யூஷன். அதுதான் நான் வந்து மைண்ட்பால்னு ஒரு டூல் இருக்குது, கோ அண்ட் வாட்ச் இட். N8N கூட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். எனக்கு N8N பேச தெரியாது. ஐ நோ வாட் ப்ராப்ளம் இட் சால்வ்ஸ். கற்றுக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளே ஐ ரியலைஸ் தட் நம்ம கற்றுக்கிறதுக்கு பதிலாக கற்றுக்கிட்ட எனையாவது கூட வச்சுப்போம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் நிஷாந்தெல்லாம் மீட் பண்ணது. மைண்ட்பால் அது என்னென்னா, இஃப் யூ கிவ் அ ப்ராம்ப்ட், it will create your entire workflow for you. And it is connected with MCP, அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ you can actually connect with external triggers-உம் எடுத்து பண்ணலாம். Not as sophisticated as N8N, but இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாட்காஸ்ட், நாங்கள் இப்போ ஹேஆர்கியில் எங்கள் பசங்க ஆல்ஃபா கிளப்பில் 1 hour பாட்காஸ்ட் பேசுகிறாங்க. நான் என்ன செட் பண்ணி வச்சுருக்கேன்னா, அந்த பாட்காஸ்ட் ட்ரான்ஸ்கிரிப்ட் எனக்கு ரிவர்ஸ் சைட்லேருந்து வந்துடும். அதை எடுத்துகிட்டு ஐ கிரியேட்டட் ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு இன்ஃபோகிராஃபிக் கொடுக்குறது. இன்ஸ்டாகிராம் கரோசல் பண்ணணும்னா யூ ஸ்டார்ட் வித் இன்ஃபோகிராஃபிக் ஸ்டேட்மெண்ட்டு. அது இந்த பசங்க பேசுகிற ஸ்கிரிப்ட் இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் வென் ஷுட் யூ ஸ்டார்ட் இன்டீரியர்ஸ் ஃபார் அன் ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட். ஒரு வீடு கட்டும்போது இன்டீரியர் டிசைன் எப்போ ஆரம்பிக்கணும்னு பேசுகிறாங்க. 5 பேரும் தேல் ஒரு 3-4 கொஸ்டின் ப்ராப்பராக பேசுவாங்க. அப்படியே அதை தூக்கி இதில் போட்டால் இது வந்து அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஹே ஆர் யூ லேட் இன் ஸ்டார்டிங் யுவர் இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டால் அந்த இன்ஸ்டாகிராம் கரோஸில் கொடுத்துரும், கண்டென்ட் கொடுத்துரும். அதுலேயே நான் அந்த ஒர்க் ஃப்ளோவில் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, நீ காமாவில் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். ஸோ இவனுங்க இதை காப்பி பேஸ்ட் பண்ணி காமாவில் போட்டால் காமா 1000 ரூபா மாதம். நாங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக எல்லாருக்குமே யூஸ் பண்ண கொடுத்துட்டோம். எங்கள் ஆல்ஃபா கிளப்பில் காமா உண்டு, ஜூம் உண்டு, கேன்வா ஒன்றும் கொடுக்கல. வேறு என்ன ஃபேத்தோம் ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஏஐ டூல்ஸ் விச் வி யூஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸ். ஸோ வாட் ஐ டிட் வாஸ், அவங்களுக்கு வந்து இப்போ 1 hour பேசுகிறான்னா அவன் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் அவனுக்கு 5 கரோசல் ரெடி. ரிவர்ஸ் சைடில் அதுவே வந்து மேஜிக் எடிட் பண்ணி ஸ்டூடியோ குவாலிட்டியில் உனக்கு ஷார்ட்ஸும் கொடுத்துரும். அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டானா முடியும். ஸோ அவன் மார்க்கெட்டிங் சார்ட்டட். முக்கியமாக R&D அவன் பேசுகிறதுக்காக தே ஹேவ் டு ப்ரிப்பேர்ல. அதை படிக்கிறான், அவனோட பிஸ்னஸ் பற்றி டெய்லியும் படிக்கிறான். பேசும்போது தே கம் அவுட் ஆஃப் தட், அந்த ஒரு ஃபியர் இதெல்லாம் போயிடும். ஸோ தட்ஸ் வாட் எனி ஆண்டர்ப்ரனர் ஷுட் ஹேவ். அண்ட் தென் அந்த கண்டென்ட்டும் பண்ணுறோம். இப்போ 35 பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட். இது வந்து என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி டு மேக் பீப்புள் டூ கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங். தட்ஸ் ரியலி நைஸ், இன்ட்ரெஸ்டிங். நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன் நான் சீரியஸாக, டு பி ஹானஸ்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து லைக் எப்படி ஆட்டோமேஷனுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? பிகாஸ் வி டூ ஹேவ் சம் ஃப்ளோஸ் ஃபார் லீட் நர்ச்சரிங் ஆஸ் வெல் அஸ் லீட் ஆட்டோமேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஓகே, என்னோட பிஸ்னஸ் வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். நான் ஆர்கிடெக்ட் இல்லையா, ஸோ எங்களுது வந்து புல் மார்க்கெட்டிங் தான். ஸோ நாங்கள் கண்டென்ட் போட்டு அது மூலமாக ஃபார்ம் ஃபில் பண்ணி வரணும். நான் என்ன மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, இங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணி வரதே நிறையா லீட்ஸ் குவாலிட்டியாக எனக்கு எனக்கு என்ன வருஷத்துக்கு நான் 20 ப்ராஜெக்ட் பண்ணுவேன். அப்படின்னா மாதம் 2 ப்ராஜெக்ட். மிஞ்சி போனால் எனக்கு லீடு வரதே ஒரு 8-10 லீடு வரும். நான் எல்லா லீடையும் நான் லீட் ஃபில்டர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ஒர்க்கிங் ஆன் அன் ஏஜென்ட். அது என்னென்னா, லொக்கேஷன் ஃபஸ்ட்டு லீட் வேலிடேஷன் இருக்கும்ல, அந்த ஃபார்ம்லேயே டேட்டா ஃபுல்லாக வாங்கிட்டா அவங்க வீடு எங்கே இருக்குது, சென்னைக்குள்ளே இருக்கா, வெளில இருந்தால் எடுக்க மாட்டேன், ஏரியா எவ்வளோ இருக்குது. அண்ட் வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் டிசைனிங் ஸ்மால் ஸ்பேசஸ், ஸ்பேஸ் மஷினோட ஃபார்ம். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு அவங்க யார் என்ன டெமோகிராஃபி அதெல்லாம் பார்த்துட்டு தென் வில் சென்ட் அவுட் கேலண்டர் இது புக் பண்ணிக்க சொல்லி. மோஸ்ட்லி ஜூமாகவும் இருக்கலாம், இல்லை இன்பர்சனாகவும் இருக்கலாம்.
இன்பர்சன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு கேலண்டர் ஃபஸ்ட்டு புக் ஆயிடும். இது எதுவுமே நான் யாருன்னே தெரிஞ்சுக்காமல் எனக்கு ஒரு சம்மரி வந்துடும். இந்த கிளைண்ட்டு இந்த வேலிடேட்டட் லீடு, அதுவே ஒரு மீட்டர் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை போட்டு கொடுத்துரும். ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் டு டர்ன் அப் ஃபார் தட் மீட்டிங். இப்போ ஜூமில் இருந்தால் I'll take it up from the இது. நான் இப்போ ஜூமில் போய் மீட்டிங் பண்ணும்போதோ இல்லை நேரில் பண்ணும்போதோ நான் வந்து ஃபேத்தோம் ஆன் பண்ணி விட்டுருவேன். ஃபேத்தோம் வந்து தி பெஸ்ட் டூல். ஆமாம், ஃபயர்ஃப்ளைலாம் வீடியோ இல்லை. எனக்கு ஃபேத்தோம் ஏன் பிடிச்சிருக்குன்னா, ஒரு 1.5 hour மீட்டிங்கில் நான் 1 hour 15th minute ஐ எம் டாக்கிங் அபவுட் சம் பாயிண்ட்னா கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வரும். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆல்சோ அந்த ஆப்போசிட் பர்சன் அந்த பாயிண்ட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்கன்றதுவுமே இப்படியே பிரிச்சிடும். நீங்கள் இங்கே இருப்பீங்க, நீங்கள் அங்கே இருப்பீங்கன்ற மாதிரி பிரிச்சிடும். நான் எப்படி பண்ணுறேன்னா, இப்போ ஆல்ஃபா கிளப்புக்கு நான் 50 செஷன் பண்ணியிருக்கேன், வருஷம் ஃபுல்லாக பண்ணுறேன். இந்த ஆகஸ்ட் வந்ததுன்னா ஐம் கம்ப்ளீட்டிங் 1 year. எல்லா சண்டேவும் 10 to 1 கிளாஸு. அப்படியே அந்த சம்மரி இருக்கும்ல, அந்த சம்மரியை கூகுள் டிரைவில் போட்டு வச்சுருக்கேன். இமேஜின் இட்ஸ் ஆல் அபவுட் பிஸ்னஸ். அது வந்து ப்ராப்பர் பைபிள் டெக்ஸ்ட் புக் மாதிரி ஃபார் பிஸ்னஸ். பசங்க போய் கண்ட்ரோல் எஃப், இப்போ அதுக்கும் ஐம் கிரியேட்டிங் ஏ பாட். ஏதாவது கேட்டாங்கன்னா, கண்டென்ட் மார்க்கெட்டிங் நான் பண்ணணும், வாட் ஆல் ஷுட் ஐ டூ அப்படின்னா, நான் ஒரு 4 தடவையாவது அதை பற்றி பேசியிருப்பேன். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு. நான் தேவையே கிடையாது, அவங்களே போய் எடுத்து பார்த்துப்பான். அந்த வீடியோவும் உனக்கு ப்ளே ஆகிடும். கூட ஃப்ரேம் ஒர்க் ஃபார்ம்ஸு அவன் என்னென்ன ஃபில் பண்ணுமோ அதுவும் செட்டப் கொடுத்துருவோம். ஓகே, இது நான் பிஸ்னஸ், அதாவது ஒரு மென்டரிங்காக நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். இமேஜின் இதுவே சேல்ஸ் காலாக இருக்கணும். வைங்க, இஃப் யூஆர் கம்பெனி வித் 4 சேல்ஸ் பீப்புள்னா அவன் 4 பேரும் சேல்ஸ் பண்ணிடுவான். நீ உட்காந்தே அவனோட யூ ஹேவ் டு ரிலே ஆன் யுவர் சேல்ஸ் பர்சன்ஸ் கட் இன்ஸ்டிங்க்ட். பட் வேறஸ் நீங்கள் வந்து ஏஜென்ட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஜூம் அண்ட் வாய்ஸ் காலிங் இருக்குல்ல, அதை போட்டால் ஃபஸ்ட்டு கிளைண்ட் மீட்டர் ஒன்று கொடுத்துரும். டெம்பரேச்சர் இது வந்து என்ன மாதிரியான டெம்பரேச்சர் அவன் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வச்சு ஸ்மார்ட்டாக வந்து யூ கேன் சே ஓகே திஸ் கை இஸ் கோயிங் டு பை இன் த நெக்ஸ்ட் 1 week. இன்னொன்று ஹீஸ் ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங், இன்னும் ஒரு 6 மாதம் ஆகணும். கிளைண்ட்டுக்கு ஒன்று கொடுக்கலாம். உன் சேல்ஸ் பர்சன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு பார்க்கலாம். தம்பி அப்ஜெக்ஷனை ஒழுங்காக வாங்கியிருக்க மாட்டான். அது வந்து எந்த இடத்துலலாம் மிஸ் அவுட் ஆகும்னா, இப்போ நீங்கள் சேல்ஸ் பர்சனுக்கு வந்து அந்த இன்புட்டே இருந்திருக்காது. ஸோ அவனுக்கு அந்த அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணால் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆகலான்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் தட் யூ கேன் யூஸ் ஃப்ரம் திஸ் இஸ் என்னென்னா, ஹவு டு ஃபாலோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளைண்ட் வராங்க என்கிட்ட வந்துட்டு வாஸ்து பற்றி நிறையா கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ அதில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு வாஸ்துன்னு. இஃப் திஸ் ஏஜென்ட் வில் டெல் மீ 2 days ஒன்ஸ் நீங்கள் நர்ச்சர் பண்ணணும்ல, அதை வந்து கஸ்டமைஸ்டாக இவங்களுக்கு 10 வாஸ்து டிப்ஸ் டு ஃபாலோ. 4th day வந்துட்டு வாஸ்து இருந்தால் என்ன, அப்புறம் ஒன்று இது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ. ஏன்னா இங்கே எல்லாருமே ட்ரிப் மார்க்கெட்டிங் ஒரு ஃபாலோஅப்ஸ் என்ன பண்ணுறா, ரேண்டமாக ஒன்று பண்ணுறோம், ஒர்க் ஆகாது. அவனுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டேட்டா எங்கேருந்து எடுப்பீங்க, சேல்ஸ் கால்லேருந்து எடுப்பீங்க. அண்ட் ஆல்சோ இந்த சேல்ஸ் காலுக்கு இது ஆட்டோமேஷனுக்கு வி டூ ஹேவ் தட் ஏஜென்ட். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, வி ஹேவ் அ வாட்ச். அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களா ட்ரைவ்லையோ இல்லை ஷீட்ஸ்லையோ நம்ம வந்து உங்கள் டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, நாங்கள் அந்த ஷீட்ஸையை வாட்ச் பண்ணுவோம். உனக்கு என்ன தேவை, உனக்கு 12ஆம் தேதிக்கு என்ன தேவை, 25ஆம் தேதிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சென்ட் இது பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ஏஜென்ட் அந்த இது என்ன பண்ணோம்னா, இதில் கேலண்டரில் ஃபாலோஅப்ஸை புக் பண்ணிவிடும். அதுவும் செந்த இமெயில் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிடலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிடலாம். நீ கால் பண்ணணுன்னா உனக்கு ரிமைண்டர் கொடுத்துக்கலாம், நீ கால் பண்ணி பண்ணலாம். இந்த காலில் இது கூட நாங்கள் இன்னொரு சின்ன பாயிண்ட் தான் ஆட் ஆன் பண்ணுவோம். நாங்கள் வந்து ஃப்ளாஷ் டீலுன்னு ஒன்று இனிஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஃபார் யார் எங்கள் இதில் லைக் ஃப்ளாஷ் டீல் ஏன் அது இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு அன்றைக்கி ஃபட்டாஃபட் அன்றைக்கி சேல் நடக்கணும் எனக்கு. ஓகே, என்ன ப்ராடக்ட் சொல்கிறீங்க? லைக் எனி கைண்ட் ஆஃப் இப்போ சர்வீஸ் ஆகட்டும் சரி, கோர்ஸ் ஆகட்டும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஆல்ஃபா கிளப் சம்திங் அந்த இதில் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் பெயிண்ட் மெம்பர்ஸ் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இன்கேஸ் அவங்க வந்து உங்களுக்கு விண்டோ ஷாப் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விண்டோ ஷாப்பை வந்து எத்தனை நாள் பண்ண முடியும்? எய்தர் அவங்க ரெண்டு விஷயத்துக்கு, ஒன்று நம்மளோட வேல்யூ அவனுக்கு புரியலை, ரெண்டாவது அவங்ககிட்ட காசு இல்லை. இது 2 விஷயத்தில் தான். இப்போது இந்த 2 விஷயத்தில் வேல்யூ புரிய வைக்கிறது ஈஸி. டெஸ்டிமோனியல் கொடுத்துடலாம். அதை டெஸ்டிமோனியல் கொடுத்து எய்தர் வீடியோ டெஸ்டிமோனியல் தான் நான் ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன். அது கொடுத்து வேல்யூ புரிய வச்சிடலாம். ஆனால் காசுக்கு நம்ம அந்த பண்ணி தான் வி ஹேவ் டு கோ ஃபார் ஃப்ளாஷ் டீல். எனக்கு இந்த 24 hours தான் உனக்கு டைம் இருக்குது, இந்த 24 hours இந்த டீல் நீங்கள் பிரேக் பண்ணினா டேம் மேக் சென்ஸ். அதான் ஃபோமோ கிரியேட் பண்ணுறீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நான் சொன்னது எப்படின்னா, அவன் என் கண்டென்ட்டை பார்க்குறாங்க. இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் இதான் இது. என் கண்டென்ட்டை பார்க்குறான், ஃபார்ம் ஃபில் பண்ணுறான், நான் லீட் வேலிடேட் பண்ணுறேன், கேலண்டர் புக்கிங் நடக்குது, மீட்டிங்கை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த மீட்டிங் வச்சு சேல்ஸ் எப்படி பண்ணோம், ஃபாலோஅப்ஸ் எப்படி பண்ணோம், கிளைண்ட்டோட மீட்டர் பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஆர்எம்லையோ இல்லை நான்லாம் சிஆர்எம்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஃபார் மை சைஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் எக்ஸல் ஷீட்டு இதிலேயே மேனேஜ் பண்ணிப்பேன். ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறதே பெஸ்ட். ஷீட்ஸே பெஸ்ட்டு இருக்கிறதுலே. சிம்பிள், கீப் இட் சிம்பிள். அது சில்லி சிஆர்எம்னு போட்டு அதுக்கு காசு கொடுத்து அந்தளவுக்கு எனக்கு ஸ்கேலபிள் பிஸ்னஸும் கிடையாது, ப்ராடக்ட்டும் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்டர்ஸ் போகிறது, மெயிலில் போகிறதோ இல்லை வாட்ஸ்அப்பில் போகிறதோ செட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். இப்போ இதுவே அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணோன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்க்ராப்பர் ஏஜென்ட்டு கூகுள் மேப்ஸு, லிங்க்டின்னு இதில் இருந்தாலும் ஸ்க்ராப் பண்ணி ஒரு 1000 இமெயில்ஸு, கோல்டு இமெயில்ஸ் அனுப்பிவிட்டு ஆப்பிஃபை மூலமாக
அனுப்பிவிட்டு 10 இமெயிலுக்கு அதில் வந்து கேட்ச் வச்சு இது பண்ணுவோம். அதாவது ஏதாவது ஒரு லீட் மேக்னெட் ஏதாவது கொடுத்து அவனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதை அவன் கொடுத்தானா கேலண்டர் புக்கிங் பண்ணிவிடுவோம். 1000 இமெயிலில் 10 இமெயில் புக் ஆச்சு அப்படின்னாலே பெரிய விஷயம். அண்ட் திஸ் கேன் பி டன் குளோபலி. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான். நீ சேல்ஸ் பண்ணுற, நர்ச்சர் பண்ணுற, காப்பி பேஸ்ட், பேமெண்ட் லிங்க் வரைக்கும் அனுப்புகிற வரைக்கும் பண்ணலாம். நான் ஒன்று என்ன ரியலைஸ் பண்ணேன் நம்ம ஊரில் அப்படின்னா, இது வந்து நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பீப்புள் நான் ChatGPT யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ChatGPTயில் இமேஜ் பண்ணுறேன்றாங்க. நான் சொல்கிறேன் சரி நான் எந்த அளவுக்கு பண்ணணும்னா, இப்போ நான் ஆர்கிடெக்ட், நான் ஒரு ஸ்கெட்சை கொடுத்துட்டு ChatGPTயில் ப்ராம்ப்ட் போட்டால் அது வந்து எனக்கு ஒரு இமேஜை கொடுத்துரும். நான் இந்த மாதிரி உடன் ஃப்ளோரிங் வேணும், பின்ன ரஸ்டிக் ஸ்டோன் ஃபினிஷ் வேணும், ஸ்டூடியோ லைட்ஸ்லாம் வேணும், சோஃபா ப்ளூ கலரில் இருக்கணும், பிடிச்சிட்டிங்க, அது வந்துடும். ஆனால் இப்போ எனக்கு இந்த சோஃபாவை மட்டும் நான் மாற்றணும்னு வச்சுக்கோ, இது வந்து எனக்கு எல்லோ கலரில் மாற்றணும். ChatGPT இன்றைக்கி தேதிக்கு அது பண்ணாது. அவன் அதுக்கு நியூயார்க்குன்னு ஒரு டூல் இருக்குது. ஓகே, நியூயார்க் டூலு ஒன் ஆஃப் தி பெஸ்ட். $19 per month. நான் வருஷம் ஃபுல்லாக வாங்கிட்டோம். அது எனக்கு என்ன சேவ் பண்ணுதுன்னா, வீரே, லூமியான், என்ஸ்கேப் அப்படின்னு ரெண்டரிங் இது இருக்குது. ஸ்கெட்சப் சாஃப்ட்வேரோடையோ இல்லை 3D மேக்ஸோடையோ இதெல்லாம் ரெண்டரிங் இன்ஜின்ஸு. அவன் ஒரு 40-50 மாதம் கட்டணும். டைம் ஆகும். ஹெவி மெஷின் வேணும் எனக்கு ரன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அது உள்ளே போட்டு மணிக்கணக்காக ரெண்டர் ஆகி வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா ஸ்கெட்சப் மட்டும்தான் வச்சுருக்கோம். இல்லைனா என் ஆர்கிடெக்ட் அவரே வந்து ஸ்கெட்ச் பண்ணிவிடுவார். நான் என் ஆர்கிடெக்ட் வந்து என் கம்பெனியோட பிரின்சிபல் ஆர்கிடெக்ட். நான் ஐம் நாட் த பிரின்சிபல் ஆர்கிடெக்ட். நான் அந்த பொசிஷன்லேருந்து வந்துட்டேன், நீயே பார்த்துக்கோன்ட்டு. ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஒரு என்டையர் ஒரு 50 ரெண்டர்ஸ் நாங்கள் பண்ணேன். எங்களுக்கு ஹார்ட்லி 4-5 days தான் ஆகுது. என்னென்னா மாடல் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணோம். அதில் இப்போ இந்த ரெண்டரிங் அவுட்புட் வந்ததுன்னு வச்சுக்கோ, நியூயார்க்கு, நான் வேணால் லிங்க்கு கூட கீழே தரேன். வெறும் இந்த சோஃபாவை மட்டும் நான் சூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுவோம்ல, லாசோ டூல் போட்டு இதுலேயே சூஸ் பண்ணி இதை மட்டும் எனக்கு எல்லோவா மாற்றுன்னு சொல்லிவிட்டு ஐ கேன் ஆக்சுவலி கிவ் அ டெக்ஸ்சர், ஒரு ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சர் கொடுத்தா கரெக்டாக இந்த சோஃபாவில் அதை அப்ளை பண்ணி கொடுத்துரும். வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அந்த டூல் வந்து லோகோ டூல். அது வந்து ஸ்கெட்ச் பண்ணி லோகோ பண்ணுறது, அப்பேரல் டிசைன் பண்ணுற டூல். நான் பார்த்தோன்னே ட்வைங்க்குன்னு இருந்தது, இதை நமக்கு யூஸ் பண்ணலாமேன்னு கேட்டு ஐ ட்ரைட் இட். இட்ஸ் ஒர்க்கிங் ஃபென்டாஸ்டிக். நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் அதில் தான் பண்ணோம். எனக்கு இது விஷுவலைசர் தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லை, அந்த எந்த ஆர்கிடெக்டாக அவனே பண்ணிக்கிறான். நான் தெரிஞ்ச உடனே என்னோட Dehub of Architects 10 குரூப் இருக்குது, 1000-10,000 பேர், எல்லாருக்கும் அதை போட்டு விட்டேன், யூஸ் பண்ணுங்கடான்னு. அஃபிலியேட் லிங்க் கூட போட்டேன். 600 பேர் வந்தான், ஒருத்தன் கூட பர்ச்சேஸ் பண்ணல. நம்ம ஊரில் அந்த $19 அதோட வேல்யூவே புரிய மாட்டேங்குது. நான் சொல்லுவேன், பெய்டு டூல் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஃபுல் ஃபீச்சர்ஸ் வரும். ஃபியூலிங்க்கு எவ்வளோ தெரியுமா யூஸ் பண்ணிருக்கோம்? ஒரு மாதத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் 60,000 போயிட்டுருக்கு. எதுக்கு ஃபியூலிங்னா லைக் ஃபியூலிங் ஆசன்ஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் லைக் நான் ஒரு பாயிண்ட்ல 1.5 lakhs வச்சிருந்தேன். லைக் எனக்கு வந்து 50,000 ஆக்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்க இப்போ இதே இது லைக் எங்கள் ஃபேமிலியிலும் பிஸ்னஸ் தான் ரன் பண்ணுறாங்க. அவங்ககிட்டயே நான் வந்து ஃபியூலிங் காஸ்ட் லைக் விச் மீன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் நான் ஏன்டா இப்படி பண்ணுற, எதுக்குடா இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறேன் நான். எனக்கு யோசிச்சு பாரு, காமா வந்து 1000 rupees ஃபுல். இது 500க்கு ஒன்று இருக்குது, 1000 இருக்குது. ஒரு நாளைக்கு நாங்கள் 4 கம்பெனி, ஒரே ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் ராகுல்னு ஒருத்தர் இருக்கார். 4 கம்பெனிக்கும் அவன் தான் கண்டென்ட் போடுறான். நான் பேசி மணிக்கணக்கான கண்டென்ட் யூடியூப்பில் இதில் பேசினேன். என்னோடய ஸ்கிரிப்டே இருக்குது, ஆல் அபவுட் ஆர்கிடெக்சர் பிஸ்னஸ். இது வாட் எவர் ஈவெண்ட்ஸ் at Alpha Club, I do an event called in-person event for Chennai architects called Huddleன்னு சொல்லிட்டு we do something. அதுக்கெலாம் வந்து he just takes my transcript, creates and does it. யோசிச்சு பாரு, 4 கம்பெனிக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னா ஒரே ஒரு பர்சன். இப்போ ஆல்ஃபா கிளப்பில் 30 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்துது 1000 ரூபான்றது ஒன்றுமே கிடையாது. கரெக்ட். இட்ஸ் ஹார்ட்லி ஒரு 2 பேர் போய் எங்கேயாவது நைட்டு ப்ராப்பராக ஒரு டின்னர் சாப்பிட்டு வந்தாலே 1000 ரூபா போயிடும். பட் இமேஜின் த அமௌண்ட் ஆஃப் டைம் இட் சேவ்ஸ், த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அவ்வளோ சேவ் ஆகுது. யாரோடையாவது 1-to-1 பண்ணால் கூட ஃபாலோ அப் அதை போட்டுருவேன். ஏன்னா எனக்கு டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குது, இது இருக்குது. தட்ஸ் ஹவ் யூ ஷுட் யூஸ் ஏ. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆர்கிடெக்சரில் we've been using all of this. இந்த ரெண்டாவது இது வந்து இந்த நர்ச்சரிங் சொன்னல, ரெண்டாவது நர்ச்சரிங் வந்து அவுட் பவுண்ட் ஸ்கிராப்பிங் பண்ணி இது பண்ணி அது பண்ணி எல்லாமே பண்ணுறது. லைக் லாஸ்ட் வீக் இல்லை 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், டெக்னிக்கலி லீட் ஜென்ரேஷனுக்கு ஒருத்தங்க வந்தாங்க, அவுட் ரீச் தான் பண்ணுனாங்க. நான் வந்து ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் போடுற எஃபர்ட் டைம் வந்து அவங்க வந்து B2C வேறு, சி கிளைண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து செட்டே ஆகாதுங்க. லைக் அவுட்ரீச் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் முக்கு ரீல் போட்டு வைரல் ஆகினா, நீங்கள் வைரல் ஆக்கினா மட்டும் அது வந்து இன்பவுண்டில் வந்துடும். ஆனால் அவுட்ரீச் அவங்க வந்து கேட்குறது என்னென்னா, நான் ஒரு கிளிக் பண்ணணும், எனக்கு எல்லா டேட்டாவும் வந்துடணும் அப்படின்னு. இப்போது நிறைய பேர் வித்துட்டு டேட்டா வேணும், என்ன ப்ராடக்ட் லைக் எக்ஸாக்ட்லி தே ஆர் இன்டு ஹெல்த் கேர், பேஷண்ட்ஸ் டேட்டா ஆர்எல்ஸ் நார்மல் பீப்புள் டேட்டா, HNI டேட்டா, இந்த டேட்டாஸ்லாம் வேணும் அப்படின்னா
அவங்க எனக்கு என்ன மெத்தடாலஜி சொன்னாங்கன்னா, இந்த லைக் சோஷியல் மீடியாவிலும் விற்பாங்க தெரியுங்களா, 900 rupeesக்கு ஒரு டேட்டா. அது அன்எத்திக்கல், அது பண்ணவும் கூடாது. இல்லை அந்த டேட்டாலாம் நான் ரீச் பண்ணலாமா அப்படின்னா, நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு நீங்கள் அவுட் ரீச் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் வேல்யூ நீங்கள் க்ரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்களே தேடி வருவாங்க. தட்ஸ் ஹவ் அவங்க இன்பவுண்ட் தான் பண்ணி ஆகணும். தட்ஸ் ஹவ் யூ ஷுட் பில்ட் அ கம்பெனி. தே செட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் அவங்க பேசிக்கலாக என்ன பண்ணணும்னா, தே ஷுட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் ரீல்ஸ், ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் டு ரீச் டாப் ஆஃப் த ஃபனல் கண்டென்ட் போட்டு அட்டென்ஷன் அவேர்னஸ் எவ்வளோ தூரம் ரீச் ஆக முடியுமோ ஆயிடணும். அதுக்கப்புறம் நீ அந்த மிடில் ஆஃப் த ஃபனலில் ஸ்கேல் பண்ணுறதுக்கு பெய்டு கேம்பெயின் ரன் பண்ணலாம். அது கொஞ்ச நாள் ஆகும், டைம் ஆகும், ஆப்டிமைஸ் ஆகும், டார்கெட் ஆடியன்ஸ் போய் பார்க்குறதுக்கு வரலாம், ப்ரொவைடட் யூ ஹேவ் அ குட் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் டிஸ்கவரி காலில் பாட்டம் ஆஃப் த ஃபனல் யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் பிச் ப்ரெசன்டேஷன் எக்ஸ்பிளைனிங் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். இவ்வளோ தான். Then we have to do long podcast for நீங்க ரீச் பண்றதுக்கு, லைக் உங்களோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதெல்லாம் நீங்க அண்ட் உங்களுக்கு என்ன அது இன்ஸ்டாகிராம்ல மெனி சாட் அது ஒர்க் ஆகும். ஏதாவது லீட் மேக்னெட் போட்டு ஒர்க் ஆகும். மெனி சாட்டோட சரியான எதிர்ப்பு பர்சன் தான். அப்படியா? நான் அதை யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருந்தது. ஸ்பெண்டிங் அவங்க காஸ்டிங் ரொம்ப ஜாஸ்தினா. அப்படியா? கம்பேரிட்டிவ்லி இப்போ நான் 6 months ஆச்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் திருப்பியும் வந்துச்சுன்னா ப்ரொமோஷன் தான் சொல்லிடுவீங்க நீங்கள். எங்கள் இதுலேயே அதை வந்து ஃப்ரீ ஆஃப் இதில் இப்போ நாங்கள் ZenXA வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். லைக் அப்படியா? அந்த டிஎம் ஆட்டோமேஷன் இல்லை, கமெண்ட் ஆட்டோமேஷன். டிஎம் ஆட்டோமேஷனுக்கு வி ஹேவ் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். கமெண்ட் பண்ணால் யூ வில் சென்ட் அ மெசேஜ் இன் டிஎம் அண்ட் அது ஆட்டோமேட் ஆகி வரும். எக்ஸாக்ட்லி. பட் அதுலேயுமே வந்து மினி சாட்லேயுமே நாங்கள் யூஸ் பண்ணும்போது நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா, எனக்கு லிஸ்ட் ஆஃப் இதுக்கு கிடைக்கல. அதில் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டேக் த, அதுவா என்ன ரீசன் தெரியல. ஃபார் சம் ரீசன் ஐ ஸ்டாப்ட் யூஸிங் இட். நான் வந்து எனக்கு வந்து பட் ஆனால் அது ஒர்க் ஆகும். அது ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் ஒர்க் ஆகுது. ஃபார் பிஸ்னஸஸ் பிராண்ட்ஸு இட் வில் ஒர்க். டூல் வைஸ் நான் வந்து கம்ப்ளைண்டே பண்ண மாட்டேன். டூல் வைஸ் நல்ல டூல், சூப்பர் டூல், ஆல் குட். எனக்கு காசு இல்லைடா இந்த ஃபீச்சர் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, தட்ஸ் அ மெயின் திங். மற்றபடி வேறு. ஏன்னா அது வந்து நான் இங்கே 0 காஸ்ட்டில் பண்ணும்போது நாங்கள் ஏன் $9 $10 $15 அந்த ரேஞ்சில் கொடுக்கணுன்றது ஒன்று இருந்தது. ஸோ இன்னொரு ஒர்க் ஃப்ளோ வந்து ஜஸ்ட் டு பிரெயின் ஸ்டார்ம் மல்டிபிள் வெஞ்சர்ஸ் பண்ணுற ஃபவுண்டர்ஸ். நமக்கு வந்து இப்போ எப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னல, நம்மளோட வேலையே வந்து அஸ் அ ஃபவுண்டர் ஆர் அ லீடர் என்னென்னா, யூ வில் ஸ்பீக் வித் பீப்புள். கேன் பி அ கிளைண்ட், வெண்டர், டீமு, சம் அதர் திங், ஆர் நம்மளே நமக்கு பேசிப்போம். என்ன மாதிரி ஒன்று பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வேற வழி இல்லை, எல்லாம் பாத்ரூம் கண்ணாடியில் பேசியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதையுமே வீடியோவில் ஆட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி தான் பேசுறது. ஏதாவது இப்போ நான் நிஜமாக சொல்கிறேன், ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் ஒரு கிளைண்ட்டு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா உட்காந்து பிபிடிலாம் பண்ண மாட்டேன். நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் பாட்டு பேசிடுவேன், ஸ்கிரிப்டை வச்சு காமாவில் ப்ரெசென்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு போய் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த மல்டிபிள் இது பண்ணுற ஃபவுண்டர்ஸ் என்னென்னா, வி வில் ஸ்பீக். ஏதோ ஒரு இடத்துல யார்கிட்டயோ பேசுகிறோம், அது ஃபோனில் இருக்கும், நேரில் இருக்கும், ஏதோ ஒன்று பேசிவிட்டு அடுத்து அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணும் இல்லை நம்ம ஏதாவது பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம பண்ணுற வேலையாக இருந்தால் கேலண்டரை புக் பண்ணி வைக்கணும். அதை பண்ணலைன்னா காலி. ஓகே, அப்புறம் டெலிகேட்ன்றது உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மார்க்கெட்டிங் டீமுக்கோ, சேல்ஸ் டீமுக்கோ, இல்லை ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த கிளைண்ட் இப்படி சொன்னாருன்னு. இதுக்கு ஐ எம் ஒர்க்கிங் ஆன் ஒரு ஏஜென்ட். நான் கேட்டு பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், அது கரெக்டாக நம்ம டீமில் யாருக்கிட்ட என்னென்ன சொல்லணும் அப்படின்றத சொல்லிடும். பேசிக்காக இமெயிலு, கேலண்டர், ஷீட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா மல்டிபிள் வெஞ்சர்ஸ் இருக்கிறவங்க. ஏன்னா இப்போ என்னோட எந்த வெஞ்சருக்கு இருந்தாலும் இட்ஸ் கம் ஃபார் மை ஃபேஸ். இதை ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு அண்ணாவும் கேட்டாங்க. நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது 4 வெஞ்சர் வச்சுருக்காரு, எல்லா காலம் எனக்கு தான் சிவா ஃபஸ்ட்டு வரும் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவன்கிட்ட கொடுப்பேன். அப்புறம் அவன் பண்ணானா இல்லையான்னு இவர் செக் பண்ணணும். ஸோ அவருக்காக ஒரு பிஓசி ரெடி பண்ணணும். அவங்க கிஃப்டிங் கம்பெனி பண்ணுறாங்க. கிஃப்டிங்னா இந்த ஃப்ரேமு, கீ செயினு அந்த மாதிரி. ஸோ அவருக்கு என்ன பண்ணி கொடுத்தோன்னா, வாட்ஸ்ஆப்பை யூஏயாக பண்ணோம். ஏன் வாட்ஸ்ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் ஈஸியஸ்ட் இன்டர்ஃபேஸ் டு யூஸ். டெலிகிராம் போனால் கூட நம்ம ஊரில் போக மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ வாட்ஸ்ஆப்பில் என்னென்னா, தே கேன் சென்ட் இவர் அந்த நம்பரை மட்டும் கொடுத்துட்டா போதும். கிஃப்டிங்னா ஓகே இந்த நம்பர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டா, வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் தமிழில் பேசலாம். எனக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும், அதை வந்து ப்ராம்ப்ட் பண்ணோன்னே யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், என்ன டேட்டு, என்ன ப்ரைஸ் ரேஞ்சு, ஏன்னா இதெல்லாம் தேவை உனக்கு. ஒரு சேல்ஸ் பர்சன் இதானே சொல்லுவான், எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும், ஒரு செயின் வாங்கி தரணும் 25th அந்த டேட்குள்ளே, ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 2000 5000 அந்த மாதிரி சொன்னால், அவங்க கேட்லாக் நிறைய வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் எடுத்து இமேஜை போட்டு இந்த 3 ஆப்ஷன் உனக்கு காட்டுது, இந்த 3ல் உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு, ஐ ரியலி லைக் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். இதெல்லாமே டேட்டா பேஸ் செட் பண்ணி வச்சுட்டோன்னா, நெக்ஸ்ட்டு would you like to speak with the person or would you like to make a payment, அட்ரஸ் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னோன்னா டன் டீல். அவ்வளோதான்.
டன் டீல். இதுக்கு ஆகிற டைமோ காஸ்ட்டோ வந்து ஒரு ஹியூமன் பீயிங் விட ரொம்ப கம்மி அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நான் அப்போ சேல்ஸ் பர்சன்லாம் தேவையில்லையான்னு கேட்டால் சம்படி ஹஸ் டு ட்ராக் திஸ். இது எல்லாமே நடக்குதா? நீங்கள் வந்து இப்போ இது வாட்ஸ்அப்புக்கு சொல்லியிருக்கீங்க, நாங்களும் வாய்ஸ் ஏஜென்ட்ஸும் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பும் பண்ணுறோம். இந்த வாட்ஸ்அப் அண்ட் வாய்ஸ் ஏஜென்ட்ஸில் நான் என்ன சொல்லுவேன்னா, லேயர் 1 மட்டும் இங்கே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அட் த எண்ட் ஒரு டிஎலை வச்சு இதை மானிட்டர் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் உங்கள் டீம் சைஸை 10 பேர் வேலை செய்கிறாங்களா அந்த இடத்துல 3 பேர் ஆக்குங்க, இல்லை 4 பேர் ஆக்குங்க. மற்ற வேலையெல்லாம் அங்கேயே ஆட்டோமேட் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு நிஜமாலே நான் 2 years பேக் என் கம்பெனியில் 8 பேர் இருந்தோம். இந்த 2 BHK ஃப்ளாட்டு தான் ஆழ்வார்பேட்டில். சின்னது இடமே இருக்காது, எல்லா இடத்துலையும் பசங்க எல்லா ரூம்லேயும் உட்காந்துருப்பானுங்க. இப்போ மொத்தமாகவே என் ஆஃபீஸில் 1 2 3 4 5 பேர். அதில் 3 பேர் ஃபுல் டைமு, 2 பேர் இன்டர்ன், ஆர்கிடெக்சர் இன்டர்ன்ஸு. அது மேண்டேட்ரி, நாங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அவ்வளோதான். பெர்மனெண்ட்டாக பார்த்தா என்னையும் சேர்த்து 4 பேர் தான் வச்சுருக்கேன். நான் அதே நம்பர் ஆஃப் பிஸ்னஸஸ் பண்ணுறேன், அதே டர்ன் ஓவர் தான் பண்ணுறேன். நான் க்ரோவும் ஆகலை. ஐ வாண்டட் டு கீப் இட் அந்த செக்கு. பட் எனக்கு அவ்வளோ பேர் தேவையே இல்லை. ஆக்சுவலாக தேவையில்லை, செம்ம எஃபிஷியண்ட்டாக வச்சுருக்கேன். ஐ ஹாவ் த என்னோட ஆர்கிடெக்ட் வந்து ஹையஸ்ட் பெய்டு. ஐ பே ஹிம் 6 figures. ஓகே, ப்ராபப்ளி த ஹையஸ்ட் இன் சென்னையாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ பே ஹிம் வெல். ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். இன்டர்ன்ஸ் இருக்கான், எல்லாமே கிக்கு மாதிரி. வெளியில் ஏதாவது ட்ராயிங் அதெல்லாம் வேணும்னா ஐ ஹேவ் அ கம்யூனிட்டி, ஐ நோ ஹூஸ் குட் வித் இட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் ஏதாவது வேணும்னா பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ரேஷனல் காஸ்ட் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இன்னொரு பிஓசி ஒருத்தருக்கு என்ன பண்ணி கொடுத்தேன்னா, சின்ஸ் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஒர்க் ஃப்ளோஸ், இந்த புக் கீப்பிங் இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கும் தெரியுமா? புக் கீப்பிங் கம்பெனிஸ், அக்கௌண்டிங், புக் கீப்பிங் ஆர் எனி கம்பெனி நம்ம கிளைண்ட்டு சர்வீசிங் பண்ணும்போது வாரம் ஒரு ரிப்போர்ட்டு, மாதம் ஒரு ரிப்போர்ட் அனுப்பி ஆகணும். இப்போ நான் இருக்கேன் ஆர்கிடெக்சர் பண்ணுறேன்னா, நான் மந்த்லி ஒரு சைட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அனுப்பணும் கிளைண்ட்டுக்கு. இந்த மாதிரி வி ஆர் ஆன் ட்ராக்கா, இல்லைனா லேட் ஆகிடுச்சா அப்படின்னு. இந்த டேட்டா எங்கேருந்து எடுக்கிறோன்னா, அவன் டெய்லி வாட்ஸ்அப்பில் கொடுக்குறான் இன்ஃபர்மேஷனு. நம்மளோட இதில் அந்த எக்ஸல் ஷீட்டில் ட்ராக்கர் மாதிரி இருக்கும், இந்த ட்ராயிங் டெலிவரபிள் வேறு வேறு இடத்துல இருந்து இருக்கும். இதுதான் ரிப்போர்ட் ஃபார்மேட்டுன்ட்டா அந்த ஏஜென்ட் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கம்போஸ் பண்ணி மெயில் பண்ணிடும். இது வந்து ஐ வாண்ட் டு ஆட் திஸ் பாயிண்ட். இது வந்து நீங்கள் லைக் உங்கள் புக் கீப்பிங் கம்பெனிக்கு சொல்கிறீங்க. இது வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன். எங்கள் கம்பெனியில் ஒரு பர்சன் இருக்கா அப்படி, லைக் ஹீ இஸ் இன்டு ஆட்டோமேஷன் ஃபார் கம்பெனிலேருந்து இருக்கா அப்படி. நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, அவங்க கீழே ஒரு 3 பேர் இருக்காங்க. டாஸ்க் ஷீட் மெயின்டைன் பண்ணுவாங்கள்ல, இந்த டாஸ்க் என்னாச்சு, இது என்னாச்சு, ஜீரா, நோஷன், ஏதோ எனி கைண்ட் ஆஃப் பீப்புள். அதில் தான் டாஸ்க் ஷீட்லாம் இருக்கும். அவன் என்ன பண்ணால், எனக்கு வந்து டெய்லி மெயில் வேணும்டா. அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 weeks மட்டும் நான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு 2 weeks எனக்கு மெயில் வந்தே ஆகணும். ஏன்னா எனக்கு டாஸ்க் என்ன நடக்குது, எப்படி போகுது, டெலிவரிஸ் இருக்குது. பிகாஸ் சர்வீஸ் நாங்கள் பண்ணுறதுனால டெலிவரிஸ் இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், சிம்பிளாக டோட்டலாக ஆட்டோமேட் பண்ணி எனக்கு டெய்லி 2 மெயில் தட்டுறான். இவங்கெல்லாம் இத்தனை டாஸ்க் பண்ணியிருக்காங்க, இதுதான் ரிப்போர்ட் தட்டிகிட்டே இருக்கான். நான் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், இதை நீ ஆட்டோமேட் பண்ணிட்டு தானே? நீங்கள் சொன்னால் திட்டுவீங்க, நான் நிஜமாகவே ஆட்டோமேட் பண்ணிட்டேன்னா. டே சரி பரவாயில்ல, இது ஒரு ஏஜென்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து இதில் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இப்போது அந்த டாஸ்க்கை வந்து யூஆர் டாக்கிங் வித் அ பர்சன். இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் ஏ ஒரு டாஸ்க் பண்ணியிருப்பேன், ப்ராஜெக்ட் பிக்கு பண்ணியிருப்பேன். நீ அவன் ஒரு தடவை அப்டேட் பண்ணும்போதும் அவன் என்ன டாஸ்க் பண்ணால், என்ன ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணான்னா, நான் அப்பார்ட் ஃப்ரம் ஒரு பர்சனாக என்னோடய எம்ப்ளாயியாக என்னோடய டாஸ்க் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு டாஸ்க் பண்ணியிருப்பேன், நீ ஒன்று பண்ணியிருப்பேன். இங்கே 2 இருக்குண்ணா. ஆட்ரிபியூட்ஸ் வந்து 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று ப்ராஜெக்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான்ற ஆட்ரிபியூட் வச்சு எடுக்கலாம். இன்னொன்று பர்சன், நீங்கள் பர்சனே எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த 2 ஆட்ரிபியூட்டையும் வச்சு தான் எனக்கு அமிச்சான். 2 இதுவும் பண்ணிட்டேன்னா அப்போ என்ன ஆகுனா, தேர்ஸ் another ரிப்போர்ட் தட் யூ ஆர் கெட்டிங். நான் சிம்பிளாக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆடியன்ஸுக்காக. டீமில் 5 பேர் 10 பேர் இருக்காங்கன்னா, நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, காலையில் வந்த உடனே பசங்களோட ஃபஸ்ட் அட்டண்டன்ஸே எப்படின்னா, பிளான்டு ஒர்க் ஃபார் த டே நம்ம எழுதணும். நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு இதை எடிட் பண்ணணும், இந்த மெயிலை இவருக்கு அனுப்பணும், இந்த மீட்டிங் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு 3-4 இது பண்ணுவாங்க. நான் வந்து மைக்ரோ மேனேஜர் பண்ண மாட்டாது. ஓகே, 10ல் ஒருத்தன் டிமிக்கி கொடுக்குறவனுக்கு மட்டும்தான் கேட்பேன். மற்றபடி அவனுங்களே ஓவர் எஸ்டிமேட் பண்ணி தான் போடுவானுங்க. தேல் பர்ன் அவுட். அதே மாதிரி எங்கள் டீமில் 6-7 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது, கிளம்பிடுங்கன்னு. அவன் முடியும் போது ஹே ஹேஸ் டு சே, ஓகே நான் இந்த ஒர்க் முடிச்சிட்டேன், இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், இது பண்ண முடியலன்னா எனக்கு கரண்ட் போயிருக்கும், இல்லை ஏதோ டேட்டா இருந்திருக்காது, இன்னொருத்தர் மெயில் வந்திருக்காது, ஏதோ ரீசன் இருக்கும். இது நான் இப்போதைக்கு மேனுவலாக எல்லாம் பண்ணுறது. இது பண்ணாலே கம்பெனிஸ் வந்து நல்லா நடக்கும். ஓகே, நீ அதை மானிட்டரே பண்ண மாட்டேன். அவன் எப்போ முடிக்கிறான்னு எனக்கு தெரியணும், எப்போ ஆரம்பிக்கிறான்னு தெரியணும். அவ்வளோதான். இப்போ இது ஏஜென்ட்டாக பண்ணணும்னா, அவங்க காலையில் வரும்போது தே ஹேவ் டு சே தட் ஐம் கோயிங் டு பிளான் திஸ் அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் டு டேக் த பர்சன் ஆஸ் வெல் அஸ் அ ப்ராஜெக்ட். ஈவினிங் அவன் முடிக்கும்போது ஒன்ஸ் இட் இஸ் டன். நவ் ஒரு ப்ராஜெக்ட்னு எடுக்கிறீங்க, எனி டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் டிசைன் பண்ணுறோம், நீங்கள் இப்போ டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரினா டிசைன்னா ஓகே, நாங்கள் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் பண்ணணும், பிளான் போடணும், வியூ போடணும், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பண்ணணும். இது எல்லாமே ஒரு ட்ராக்கர் இருக்குது. இப்போ நான் டெய்லி என்னோடய டீம் கிட்டேருந்து இது வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக வீக்லி ஒன்ஸ் நீ கிளைண்ட்டுக்கு ஒரு மெயிலில் தட்டி விட முடியும். இது எதுவுமே மேனுவலாக பண்ண வேணாம்.
இதான் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதே தான் இப்போ நீங்கள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ நான் ஸ்லாப் போடணும் அப்படின்னா அந்த ஏஜென்ட்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். என்னென்னா தேர் இஸ் அ சர்டன் செட் ஆஃப் டாஸ்க் டு பி டன். அவன் காலம் பாக்ஸ் அடிக்கணும், காலம் கான்க்ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரிங் சொல்லுவாங்கள்ல, அந்த கம்பி இருக்கும், அது ஸ்கஃபோ இது பலகை இருக்கும் இல்லையா, பலகை அடிச்சுட்டு கம்பியை வச்சுட்டு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வச்சு ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து செக் பண்ணணும். அவன் வந்து அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆர்எம்சி கான்க்ரீட்டு க்யூப் ஊற்றணும் இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு. க்யூப் டெஸ்ட் பண்ணிவிட்டு 7th டேயில் 50% ஸ்ட்ரென்த்து க்யூப் கான்க்ரீட் M25 M13 இருக்கும். அதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்க்ரீட். அதை வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பார். அவன் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மண் சிமெண்ட்டு இந்த அக்ரிகேட்டோட மிக்ஸ் வந்து அந்த ரேஷியோவில் பண்ணணும். இதெல்லாம் அவன் பண்ணணும்ல. இப்போ டெய்லியும் நான் ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ என் சைட் இன்ஜினியர் கொடுத்துருக்கேன். அவன் காலைல வந்தோடனே அவன் வாய்ஸில் இன்றைக்கி 4 கொத்தனார் 2 பெயிண்டர் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவன் டெய்லியும் அந்த டேட்டா முடிய இஃப் இட் கெட்ஸ் ஹேப்பன் நவ் யூ வில் ஹேவ் அ ஓவரால் ஸ்கெடியூல். ஒன்று டெய்லி நீ இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டே வர. அவன் சைட் இன்ஜினியர், அது அவன் வேலை தான், சைட்டில் இருக்கான். அவனுக்கு எந்த வேலையை நான் வாய்ஸில் சொன்னால் போதும் எனக்கு. அவன் டைப்பெல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா சைட் இன்ஜினியர் இஸ் அ வெரி தேங்க்லெஸ் ஜாப். நான் வந்து ரொம்ப பாவம் பசங்க சிவில் இன்ஜினியர்ஸ். ஏன்னா காலங்காத்தால் 6 மணிக்கு கொத்தனார் வராருன்னா இவன் 5:30 இருந்தாகணும். நைட்டு 12 மணி வரைக்கும் கான்க்ரீட் ஊற்றுனா இவன் சைட்டில் இருந்தாகணும். மணல், இது தூசி, ஜல்லி, லேபரு மற்றவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணணும். இதுக்கு மேலே டாப்பில் இருந்து நாங்கள் வேறு கிளைண்ட் ஒரு ப்ரெஷர் போடுவாங்க, ஆர்கிடெக்ட் ஒரு ப்ரெஷர் போடுவாங்க. அவன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அந்த பையனுக்கு 25-26 வயசு தான் இருக்கும். பாவமாக இருக்கும். பட் தட் இஸ் த ப்ராசஸ். எல்லோரும் அங்கே தான் வந்திருக்கான். எல்லோரும் அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இப்போ அவன் வாய்ஸ் நோட்டில் அது சொன்னான்னா கேன் வி கிவ் அ ரிப்போர்ட் டு த கிளைண்ட்? எஸ், கொடுக்கலாம். ஈஸியாக பண்ணலாம். கரெக்டாக ஈஸியாக பண்ணலாம். அண்ட் வி கேன் ஆல்சோ இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணணும், ஏஐ யூஸ் பண்ணணும்னா வி கேன் ஆல்சோ சே ஆர் வி டிலேடு, இல்லைனா எந்தெந்த இடத்துல டிலே ஆகுது, இன்னும் எஃபிஷியண்ட்டாக என்ன பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் வி கேன் டூ. நாங்கள் வந்து நாங்கள் இன்னும் ஆர்கிடெக்சர் கம்பெனிஸ்க்கு எதுக்குமே வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் பண்ணதே இல்லை, டு பி ஹானஸ்ட். ஆனால் நாங்கள் வந்து பேசிக்காகவே ஒரு கம்பெனிக்குன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-17 ஏஜென்ட்டாவது தேவைப்படுறது கம்பல்சரி. இது வந்து நான் வந்து மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ் சொல்கிறேன். ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ்க்கு இன்னும் அதிகம் தேவைப்படலாம். பிக் கம்பெனிஸ்க்கு நிறைய ப்ராசஸ். இந்த இடத்துல தெளிவாக சொல்லு, உனக்கு எனக்கு மட்டும் புரிஞ்சிடக்கூடாது. ஒரு கம்பெனிக்கு 17 ஏஜென்ட் வேணும்னா ஒரு கம்பெனி ரன் பண்ண 10 எம்ப்ளாயி வேணுங்கிற மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணால் மினிமம் 15 ஏஜென்ட் வேணும். எக்ஸாக்ட்லி. தட் இஸ் த நார்ம் நோ. அது இல்லைன்னா யூ ஆர் பேயிங் ஏஐ டேக்ஸ். ஆமாம், நீ இப்போ உனக்கு ஒழுங்காக இது தெரியல, நான் டேக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பண்ணுவேன். உனக்கு ஒரு விஷயத்தை ஏஐ வந்து 5x ஃபாஸ்டராகவோ 20% ஆஃப் த காஸ்ட்லையும் பண்ணணும்னா தெரிலனா நீ எக்ஸ்ட்ரா தரது எல்லாமே டேக்ஸ் தான். ஆமாம், சூப்பர் கான்செப்ட். இப்போ அந்த ஏஐ டேக்ஸ் பற்றி ஒன்று சொல்லலாம். ஒரு கம்பெனிஸ்க்கெல்லாம் நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு இதுதான் ரெக்யர்மெண்ட்டு, ஆனால் நீங்கள் இதுக்கு போகிறீங்க, இதில் எஃபிஷியன்சியாக இருக்காது, இதெல்லாம் சேர்த்துனா தான் உங்களுக்கு எஃபிஷியன்சியாகவே உங்களுக்கு அவுட்புட்டே தெரியும். ஓகே, இந்த ப்ராசஸே நான் சீம்லெஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிள் ஆஸ் இன் ஒரு ப்ரீசேல்ஸ் கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ப்ரீசேல்ஸ் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபில்டர் ஆகலைன்னா எல்லாருமே அட் அ டைமில் கால் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நான் டிரைவிங்கில் இருக்கேன்ப்பா தம்பி, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ப்பா, எமர்ஜென்சியில் இருக்கேன்ப்பா, என்னால் பேச முடியாது. நீங்கள் அதுக்கு ஃபாலோஅப் கால் செட் பண்ணணுமா? அது வந்து இன்னொரு ஏஜென்ட் தான் பண்ணணும். நான் வந்து ஒரு ஏஜென்ட் தான் பண்ணுவேன், நான் இதுலேயே பண்ணி முடிப்பேன்னா முடியாது. உங்களுக்கு ஒரு ஸ்குவாடாவது தேவைப்படும் மினிமம். நீ அந்த சேல்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எங்கள் டீமில். வி நீட் 4 ஏஜென்ட்ஸ். மினிமம் ஸ்கிராப்பர் பண்ணி உனக்கு புக் பண்ணுற வரைக்கும் ஒரு ஏஜென்ட்டு. ஒரே ஏஜென்ட் எல்லாம் பண்ண சொன்னால் மனுஷன் தான், அதுவும் டயர்ட் ஆகிடும். பண்ணாது. அடுத்தது உன் சேல்ஸ் கால்லேருந்து இது பண்ணி அந்த சேல்ஸ் கால் முடிஞ்சோடனே ஃபீ ப்ரப்போசல் அனுப்பணுமா? அதுக்கு இங்கே 2 நாள் ஆகும். நீ பேசுகிற டிரான்ஸ்கிரிப்டை வச்சு அதுதான் ஒரு வீடியோவாக ஒன்று பண்ணோம். நான் டிஆர்ஆரில் இருக்கேன், இந்த பிஎன்ஐயில் இருக்கேன். அதில் எஃபி 6 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றதில்ல. நான் அதை தான் 7 நிமிஷம் ப்ரெசென்ட் பண்ணேன். பிஎன்ஐன்றது ஊரில் ஒரு 100 சாப்டர் இருக்குது. ஐ எம் பார்ட் ஆஃப் அ டிஆர்ஆன்னு ஒரு சாப்டர். வேறு வெரி ஹெவி சாப்டர், 75+ மெம்பர்ஸ் இருக்கேன். நான் ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். ஐ பின் த பிரசிடென்ட் நாள், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாப்டர்ஸ் இன் சென்னை. அதில் வந்து நான் என்ன பண்ணி காட்டினேன்னா, ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர் டு பிஎன்ஐ, அதனால தான் கேட்டேன். ஓகே, இட்ஸ் அ குட் ஃபோரம் ஆக்சுவலி. நான் பிஎன்ஐ ஜாயின் பண்ணது என்னென்னா, ஐ வாண்டட் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு. ஏன்னா அங்கே சோலோ ப்ரூனர்லேருந்து 100 crore கம்பெனி வரைக்கும் எல்லாம் இருப்பான், எல்லா கேட்டகரியிலையும் இருக்கும். வென் ஐ வாண்டட் டு கெட் இன் டு ஏஐ, த ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் ஐ ரீஜாயின் பிஎன்ஐ. நான் ஒரு 1 year பிரேக் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு திங் ஐ டிட் வாஸ் ஐ வாண்டட் டு நோ வாட் த மார்க்கெட் இஸ். அப்போ பிஎன்ஐ விட அது பெட்டர் பிளேஸ் இல்லை. நான் வென் பேக் டு மை ஓன் சாப்டர் டியர். அதில் என்ன பண்ணியிருப்பேன்னா, வாய்ஸ் கால், எனக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு இருக்க மாதிரி கால். மேம், இந்த மாதிரி 5000 ஸ்கொயர் ஃபீட்டு அடையாரில் ப்ராஜெக்ட்டு, 200 rupees ஸ்கொயர் ஃபுட் எங்களோட ஃபீ, உங்கள் இமெயில் ஐடி சொல்லுங்கள். அது இமெயில் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போட்டால்
அது ஃபஸ்ட்டு வாய்ஸை ஸ்க்ராப் பண்ணி அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி டெக்ஸ்ட்டை கொடுத்தது கரெக்ட் தானே அப்படின்னது. நான் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம், நான் வந்து இமெயில் ஐடி மட்டும் மாற்று அப்படின்னு சொல்லி இன்னொரு இமெயில் ஐடி கொடுப்பேன். ஓகே ஷால் ஐ சென்ட் இமெயில் அப்படின்னோடனே எஸ் அப்படின்னோடனே என்னோட கம்பெனி ஃபார்மேட்டில் லெட்டர் ஹெட்டில் ஃபீ ப்ரப்போசல் இருக்கும்ல, அது வந்து ஒரு 10 பேஜ் இருக்குது. இப்போ அதில் நான் 4 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன். கிளைண்ட் பேர், கிளைண்ட்டு லொக்கேஷன், ப்ராஜெக்ட் லொக்கேஷன், ஏரியா, ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் போட்டுட்டு அதுவே ரெடி பண்ணி பிடிஎஃபை ப்ராப்பராக டேட்டோட கிளைண்ட் பேரோட சைன் பண்ணுறதோட போட்டுட்டு எஸ்னோடனே சென்டும் பண்ணிடுச்சு. எக்ஸாக்ட்லி. இதை நான் லைவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி காட்டினேன். நவ் திஸ் இஸ் த தேர்ட் ஏஜென்ட் தட் யூ வில் நீட். சேல்ஸில் ஸ்க்ராப் பண்ணி வரும், அப்புறம் நீ பேசி முடிச்சோடனே செகண்ட் ஏஜென்ட். இது வந்து இந்த மெயிலையும் சேர்த்து அனுப்பணும், ஃபாலோ அப் பண்ணணும், அதான் ஃபாலோ அப் அண்ட் நர்ச்சரிங்க்கு ஒரே இது வச்சுக்கலாம். அந்த சேல்ஸ் ஸ்கிரிப்டை வச்சு இதை வச்சு அவனுக்கு ஆஃபர் கொடுக்குறதா இல்லை யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட்டு ஏதாவது பண்ணி அவனை ரிமைண்ட் பண்ண வச்சு அவனை ஃபோமோ கிரியேட் பண்ணி பே பண்ண வைக்கணும். அடுத்ததாக பே பண்ணும்போது அவன் பே பண்ணிட்டானா திருப்பியும் ஒரு ப்ராசஸ் இருக்கா, கிளைண்ட் ஆன்போர்டிங் ப்ராசஸ். அந்த இது வந்து சேல்ஸ், அதில் அவன் கிளைண்ட் ப்ரீஃப் அது எல்லாமே பார்த்தோன்னா டேட்டா கலெக்ஷனாக இருக்கும். டேட்டா கலெக்ட் பண்ணி யாருக்கோ அசைன் பண்ணணும். இதுக்கு ஒரு மேனேஜர், இதுக்கு ஒரு கால்லாம் போடாமல் யூ கேன் ஆட்டோமேட் இட். ஆக்சுவலாக அது வந்து மெயில் அனுப்பிடலாம், அவங்ககிட்ட ஃபார்ம் வாங்கிடலாம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடலாம், உங்கள் டீமுக்கு டிசைன் ப்ரீஃப் வந்துடலாம். அவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் வில் பி ஸோ எஃபிஷியன்ட். இப்போ இந்த 4 ஏஜென்ட் சொல்கிறோம்ல, இது ஏன் நமக்கு தெரியுதுன்னா we have done that, so we know the process, we have to apply it. நம்ம பாட்காஸ்ட்டோட ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், இந்த ஃப்ளோ தெரிஞ்சால் இங்கே ஏஜென்ட் பண்ணுறது ஈஸி. ஃப்ளோ கஷ்டம். உங்களுக்கு ஃப்ளோ தெரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன இங்கே ஏஜென்ட்டுக்கு இன்புட் தரணுன்னே தெரியாது. யூஸ் கேஸே நம்மளால் எழுதவே முடியாது டெக்னிக்கலி. ஆமாம், ஏன்னா இங்கே இப்போ இன்னைக்கு காலைல ஐ வாஸ் ஸ்பீக்கிங் வித் சார்ட் அக்கௌண்டன்ட். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்க லிட்ரலாக என்ன மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க வந்து அவன் ரெண்டாவதாக ஒரு ஏஜென்ட் வேணும், இந்த இது பண்ண முடியுமா சிவா, இந்த இது பண்ண முடியுமான்னாங்க. ஏன்னா என் வாட்ஸ்அப் மெசேஜ் எதுவும் படிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். நான் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கணும் பண்ணுறீங்க, வாங்க நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னா. இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, லெட் அஸ் ஒர்க் இட் அவுட் ஏஜென்ட், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நீங்கள் போய் உங்கள் சர்க்கிளில் எல்லா சார்ட் அக்கௌண்ட்டும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கும். இப்போ லாயர்ஸ் இருக்காங்கன்னா இது ஏன்னா மார்க்கெட்டிங் சேல்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் காமன், இன்பவுண்ட் அவுட்பவுண்டை பேஸ் பண்ணி மாறிடும். பட் அதர்வைஸ் கோர் டொமைன் இருக்குல்ல, ஒரு லாயர் வந்து they'll do a certain set of work. சார்ட் அக்கௌண்டன்ஸ், புக் கீப்பிங் பண்ணுறவங்க சர்டன் செட் ஆஃப் ஒர்க். எல்லாம் ரெப்படிட்டிவாக இருக்கும் நிறையா. எக்ஸாக்ட்லி. எல்லாம் டாக்குமெண்ட் படிக்கிறது, கம்பைல் பண்ணுறது, செக் பண்ணுறது, ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறது, கம்பைலிங், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும். இது எல்லாத்துக்குமே யூ கேன் ப்ரிப்பேர் ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட்ஸ், கேன் பி சோல்ட் டு n number of people vertical. இப்போ அதனால தான் நான் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்னோட ஃபீல்டே பெரிய ஃபீல்டு ஆர்கிடெக்சர். நாங்கள் இருக்கோம் ஆஸ் எ கம்பெனியாக. உங்களுக்கு என்னென்ன ஏஜென்ட் வேணும்? என்னோட பிளான் இதுதான்ப்பா. அந்த ஏஐடியில் வந்து என்னென்னா, த வே ஐ ஆப்ரேட், ஐ வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஆர்கிடெக்சரல் பிளாட்ஃபார்மாக வச்சுருந்தேன். நான் அதை பண்ணி சக்ஸஸ் ஆகி நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஐ வாஸ் CEO of venture which was like 18-20 crore. ஓகே, எங்கள் ஃபீல்டில் அதெல்லாம் ரொம்ப பெரிய நம்பர். அதை முடிச்சுட்டு நான் திருப்பியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஃபேர்மை 0 to 1 to 10 கொண்டு வந்துட்டேன். ஸ்பேஸ் மஷ் we've done 50+ ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, within 4 years, which is a big number. ப்ளஸ் நான் Dehub of Architects ஒரு கம்யூனிட்டி, இது எனக்கு என்ன தெரியுமோ அந்த பிஸ்னஸை சொல்லி கொடுத்துட்டேன். ஐ ரன் ஆல்ஃபா கிளப், ஐ டூ ஈவெண்ட், ஹடில்னு ஒரு இன்பர்சன் ஈவெண்ட், ஆர்கிஏடின்னு ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் வேறு பண்ணுவேன். அதில் வந்து இந்தியன் ஐடல் மாதிரி டான்ஸிங், சிங்கிங், ரேப்பிங்கு, அவார்ட்ஸ் மாதிரி. ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் கம்யூனிட்டி, டிசைன் கம்யூனிட்டிக்கு நான் இதெல்லாம் பண்ணேன். எனக்கு இதே இதை ஐ வாண்டட் டு டூ ஏஐ பண்ணணும். பட் இந்த தடவை ஐ டென்ட் வாண்ட் டு டூ இட் ஆன் மை ஓன். ஸோ ஏஐடின்ற ஐடியா என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் இஃப் யூ நீட் இன்ஃபர்மேஷன், ஏன்னா ஏஐ த வே இட் இஸ் சேஞ்சிங், யூ ஹேவ் டு பி அப்டேட்டட் எவ்ரி டே, யூ ஹேவ் டு பி அப்டேட்டட், அதர்வைஸ் வில் பி அவுடேட்டட். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம்? இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வாய்ஸ் ஏஜென்ட் எக்ஸ்பர்ட்னா, ஐ வில் ப்ராபப்ளி வாண்ட் யூ ஆன் ஏஐடி டு பி த மென்டர் ஃபார் வாய்ஸ் ஏஜென்ட். எக்ஸாக்ட்லி. பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். we can set up agents and world wide டிப்ளாய்மெண்ட்டுக்கு தேவைப்படும். இங்கே ஏஐயில் டிப்ளாய்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உன் டேட்டா ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சும்மா இந்த டூல் அந்த டூல் சாட் ஜிபிடி பண்ணோன்னா நீ உன் கிளைண்ட்டோட டேட்டாவை தூக்கி சான்ஸே இல்லை, என்டிஏ இருக்கும், கொடுக்க முடியாது. ஸோ லோக்கல் டிப்ளாய்மெண்ட் இருக்கும். அதுக்கு யூ வில் நீட் அ ஃபோர்ஸ்னா, ஜாப் போயிடுன்றாங்கல்ல, போக தான் செய்யும். பட் we also have to create new jobsல. So this will be agents deployment will be there, and deploymentடும் will follow the same thing. என்ன நீஷில் பண்ணுறோம், எவ்வளோ பேர் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது ஒரு இது. நான் சொல்லித்தர போகிறது ஏஜெண்ட்டாக அந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்கிறோம். உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் நாங்கள் வந்து
அந்த டூல்ஸை சொல்லித்தர சொல்ல போகிறோம். நீ இதாக பண்ணுங்க, இப்போ நீ வாய்ஸ் ஏஜென்ட் சொல்லலாம், ஒருத்தங்க N8 சொல்லித்தரலாம், ஒருத்தங்க அந்த இது சொல்லித்தரலாம், எல்லாமே ஒருத்தங்க வந்து 3D இமேஜ் ஜென்ரேஷனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லலாம். என்னோட கம்பெனியில் ஒரு ஆர்கிடெக்ட் சமீர்னு மூவியில் ஹி சைன்ட் அப். ஓகே, மூவி பேர் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல. ஒரு பெரிய டேரக்டர், மோஸ்ட் இப்போ அப்கமிங்கில் அவர் தான் ஹாட்டாக இருக்கிற ஒரு யங் ஆக்டர். ஓகே, அந்த மூவிக்கு தேவ் ஹையர்ட் ஹிம் ஆஸ் ஏ எக்ஸ்பர்ட். ஏன்னா ஹீ இஸ் அன் ஆர்கிடெக்ட் ஹூ டஸ் இது. அவன் இப்போ சென்னையில் எல்ஐசி முன்னாடி எல்லாமே பெடஸ்ட்ரியன் ஆகிட்டா எப்படி இருக்குன்றதெல்லாம் ஏஐயில் இமேஜின் பண்ணான். ஹீ கீப்ஸ் சால்விங். சமீர்ன்ட்டு இதை ஏஐ விசர்ட் அவன். ஸோ யூஸ் கால். ஸோ இஸ் அ கன்சல்டன்ட். நான் இந்த ஆர்ட் டைரக்டர்னு ஒரு ரோல் இருந்தது இல்லை, அப்போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவன் பேசிட்டுலாம் இருக்கும்போது ஃபீஸ் இவ்வளோ கேட்குறேன் அது பண்ணுறாங்கன்னா நான் சொன்னேன் சமீர் ஒரு நம்பர் சொல்லி இதை க்ளோஸ் பண்ணிவிடு. ஏன்னா இட்ஸ் நாட் யூ ஆர் நாட் டூயிங் இட் ஃபார் யோர் செல்ஃப், யூஆர் ஓப்பனிங் அன் என்டையர் அவென்யூ ஃபார். எக்ஸாக்ட்லி, திஸ் இஸ் அ நியூ. ஒரு வாட்டி ஆயிடுச்சுன்னா நீ இப்போ யோசிச்சுப்பாரு, ஏஏ மூவிஸில் யூஸ் பண்ணால் அவ்வளோ. நான் ஒரு மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் கண்ட்ரோல் த ஃபினான்சஸ். உனக்கு வந்து கரெக்டாக என்ன செட்டுன்னு தெரியணும், யார் யார் வேணுன்றது தெரியணும். அந்த என்டையர் ஸ்டோரி போர்ட் பண்ணுவாங்கள்ல, அது வந்து ஏஐ பண்ணுச்சுன்னா அவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும். ப்ளஸ் இவனை யூஸ் பண்ணது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக சென்னை எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ அது உள்ள அந்த ஏஐ அட்டிக்குள்ளே வி வில் நீட் மென்டர்ஸ்னு கேட்டால் நிறைய பேர் வரணும். அண்ட் யூ ஷுட் கெட் இன்ஃபர்மேஷன், யூ ஷுட் ப்ராப்ளி பீப்புள் ஷுட் லான்ச் டூல்ஸ் தேர். ஆனால் நீங்கள் டூல்ஸ் சொல்லும்போது எனக்கு காம்படிட்டர் இருந்தாலுமே இந்த மார்க்கெட் ஹேஸ் சர்வைவிங், அவ்வளோதான். எனக்கு எக்ஸாக்டாக நான் வந்து அந்த காம்படிட்டர் நேம் கூட சொல்லலாம். குரல் லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், தெரியும் அவர், லைக் பர்வின்னு சொல்லிட்டு. அந்த குரல் லினக்ஸ் எனக்கு நல்லா தெரியும். எக்ஸாக்ட்லி, குமார் அவர் பேர், பர்வின் குமார் சம்திங் லைக் தட். ஃபுல் நேம் கோயம்புத்தூர் அவங்க. அவரு நான் சொல்கிறேன், உங்களை மாதிரி என்ன மாதிரி 10 பேர் 20 பேர் வந்தாலும் மார்க்கெட்டில் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ கேப் இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் அ பொட்டென்ஷியல் மார்க்கெட். அவ்வளோ இடம் இருக்குது. என்னென்னா தேர்ஸ் அ டேட்டா. இங்கே எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்களா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் அண்ட் என்டர்பிரைசஸ். 10 crore மைக்ரோ, மீடியம்னா 100, அப்புறம் ஸ்மால்னா ஐ திங்க் 500 crore. அதோட டேட்டா எத்தனை எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் லைக் 75 lakhs மேலே தமிழ்நாட்டிலேருந்தே போயிருக்குன்ற ஒரு டேட்டா. 6.25 crore எம்எஸ்எம்இஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. அதில் 6 crore இஸ் மைக்ரோ. மைக்ரோனா 10 crore கம்மி தான். ஓகே, தட்ஸ் த வால்யூம் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். இவங்க எல்லாருக்கும் லைக் எம்ப்ளாயீஸ் தே நீட் ஏஜென்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. அவங்க இல்லைன்னா தே ஆர் லூசிங் அவுட் ஆன் த காம்படிஷன். தே ஆர் லூசிங் அவுட். கொஞ்ச நாளில் குளோபல் காம்படிஷன் பெருசாகிடும். யூ வில் பி வைப்ட் அவுட். அண்ட் ஐ திங்க் தமிழ்நாடு ஷுட் பி த ஃபர்ஸ்ட் டு அடாப்ட் டு இட். நான் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ இவங்க என்ன சொல்ல, இந்த ஓப்பன் ஏஐ கூகுளில் பண்ணுறது, மெட்டாவில் பண்ணுறது, அவன்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கட்டும். எண்ட் ஆஃப் த டே அதை கொண்டு வந்து மார்க்கெட்டில் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு டிப்ளாய் பண்ணும்ல, அது இங்கே பயங்கரமாக மிஸ் ஆகுது. எனக்குலாம் நான் போய் யார்ட்டையா சொல்லுவேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, டேய் இதுக்கு இந்த டூல் இருக்குடா அப்படின்னா, இல்லை நான் ChatGPT யூஸ் பண்ணிக்கிறேன்னா, அந்த ஒரு க்ளோஸ்டு மைண்ட் செட்டில் வேறு இருப்பாங்க. அண்டு நமக்கு எப்போயுமே என்னென்னா நமக்கு தான் நிறையா தெரியும் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் இருக்கும், எல்லா ஃபவுண்டர்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தே ஹாவ் டு கெட் அப்டேட்டட் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஏஐ. அதுக்கு தான் அந்த கம்யூனிட்டி வேணும் அப்படின்றேன். அது நடக்கலைன்னா நானே ஒரு 2 நாள் அந்த டிராஃப்ட் இருக்குல்ல, அது என்னது, தேர்ஸ் அன் ஏஐ ஃபார் தட். ஓகே, தேர் இஸ் அன் ஏஐ ஃபார் தட். அப்படி தான் அந்த வெப்சைட் பேர். ஏதாவது ஒன்று இருக்குன்னா தேர்ஸ் அன் ஏஐ ஃபார் தட். ஓகே, டிராஃப்ட். அதில் வந்து ஆல் தி ஏஐ டூல்ஸ் ஆர் லிஸ்டட், கேட்டகரி வைஸ் இருக்கும். டெய்லி நியூஸ் லெட்டர் வரும். டெய்லியும் நான் அதில் போய் என்ன டூல் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவேன். ஏன்னா தட் இஸ் நாலேஜ். நான் ஒரு இப்போ ப்ராடக்ட் ஒன்று 6 months பேக்கில் ஆர்டர் பண்ணேன். இட்ஸ் a wearing device. It will record everything that I speak and it will give me the output. ஸோ எனக்கு வந்து you can understand what all I plan to do with that. ஒரு வேரபிள் டிவைஸ். இதை நான் 6 மாதம் முன்னாடி போட்டான். இப்போ தான் வந்து டெலிவரியே ஜூலையில் தான் பண்ண போகிறான். அந்த ஃப்ரீடம் மொபைல் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆகிடாது. பட் டு நோ தட் அது சும்மா ரெக்கார்டு தானே பண்ணுது அப்படின்னு இல்லை. இது ரெக்கார்ட் பண்ணி உனக்கு என்ன லாங்குவேஜ்னாலும் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி இட் கேன் கனெக்ட் வித் யுவர் இது. ஸோ ஐ எம் டூயிங் இட். பீப்புள் ஷுட் பி அப்டேட்டட். இது அது மாதிரி க்ளோஸ்டாலாம் இருக்கவே கூடாது. ட்ரூ. அண்ட் ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு ஹேவ் யூ ஹியர். இட்ஸ் ஸோ ப்ளஷர். தேங்க்யூ. இது பாட்காஸ்ட் மாதிரியே தெரில, ஏதோ சும்மா ஜாலியாக பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஹோப் தேர் வாஸ் வேல்யூ டு பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். Thank you and I would like to take a demo of your product and see. கண்டிப்பாக முடிச்சுட்டு போனோடனே கால் அடிக்க சொல்கிறேன். ஷூர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கைஸ், அட்டிகல்ச்சரில் ஜாயின் பண்ணுங்கள். ஏஐடி எங்கே இருக்குன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் அது சும்மா சேனல். இப்போதைக்கு நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. ஐ எம் போஸ்ட்போனிங் இட். ஒரு 3 months 4 months போஸ்ட்போன் பண்ணுறேன்.
ஏன்னா நானும் NI10 கோர்ஸ் பார்த்துட்டு காசு பார்க்கலான்னு நினச்சேன் ஆக்சுவலாக, டு பி ஆனஸ்ட் பண்ணேன். பட் என்னமோ அது எனக்கு அவன் படிச்சிடுவான், அதை வச்சு அந்த பையன் காசு எப்படி சம்பாதிப்பான். ஸோ அப்போ நான் சொல்லி தரணுன்னா நானும் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிடலாம். முதல்ல நான் அதை பண்ணணும்ல. ஏன்னா இங்கே எனக்கு தெரியுது, நான் POC அனுப்பி 3 நாள் ஆகுது. அந்த கிளைண்ட் ஒன்றும் கேட்கும்போது அவசரமாக கேட்டாங்க. POCன்னா தெரியல, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஒன்று பண்ணி சிம்பிளாக அனுப்பி வச்சுருக்கோம். ராத்திரி பகலாக உட்காந்து அனுப்புகிறோம். பட் அந்த கிளைண்ட் தே ஹேவ் டு கெட் பேக்கில். ஸோ எல்லா சர்வீஸ் பிஸ்னஸில் இருக்க ப்ராப்ளம் இந்த AI பிஸ்னஸ்லையும் இருக்குது. அன்லஸ் அவங்களுக்காக புரிஞ்சு அவனுக்கு பெயினில் இருக்கான், ஃபோமோவில் பண்ணால் தான் உண்டே தவிர. ஸோ வித்தவுட் மீ கிராக்கிங் இட், ஐம் நாட் கோயிங் டு டீச் இட். பர்ஃபெக்ட். வித்தவுட் மீ கிராக்கிங் இட் ஐம் நாட் கோயிங் டு டீச் இட்னு சொல்கிறீங்களே. வித்தவுட் மீ கிராக்கிங் இட் நாங்கள் அந்த சர்வீஸே பண்ணல. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோமோ அந்த சர்வீஸை மட்டும் வி ஆர் கிவிங் டு பீப்புள். ஸோ வில் கொலாபரேட் ஆன் தட் ஆஸ்பெக்ட். லுக்கிங் ஃபார்வர்ட். ஷியோர், கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். யா, ப்ளஷர் இஸ் மைண்ட்.